நாங்கள் சொல்லாத சத்தியங்கள், சுவிசேஷங்கள், உபதேசங்களை பேசுகிற கூட்டம். முதலாம் நூற்றாண்டிலேயே அப்படிப்பட்ட ஊழியக்காரங்களை பிசாசு எழுப்பிட்டான். விசுவாச பிள்ளைகளுக்கு, திருச்சபை மக்களுக்கு பகுத்தறிவில்லை. ரெண்டையும் பார்க்கும்போது ரெண்டு ஒன்று போல தெரியுது. எது மணலின் மேல் கட்டப்பட்ட வீடு, எது கற்பாறையின் மேல் கட்டப்பட்ட வீடுன்னு கண்டுபிடிக்க தெரியாது. குருடனும் குருடியுமாக திருச்சபைகளை நிரப்பி இருக்கிறார்கள். என்ன செய்வது? இது காலத்தின் கட்டாயம். இப்படிப்பட்ட அபிலகம் எங்கும் திருச்சபைகளுக்குள்ளே இப்படி காரியங்கள் பரப்பிடுச்சு. உபவாசம் தேவையில்லை. மணவாளன் கூட இருக்கும்போது உபவாசிக்க மாட்டார்கள். ஈடுபடும் நாட்கள் வரும், அப்பொழுது உபவாசிப்பார்கள் என்று சொல்லி யோவானுடைய சீசர்களுக்கும் பரிசேயருடைய சீசர்களுக்கும் உபத்திரவங்களுடைய தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் அப்படின்ற வார்த்தை அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க அப்போஸ்தலர்கள் மூலமா வெளியே வந்துச்சு. இப்போ உள்ளவன் அப்போஸ்தலர்னு பேர் சொல்றேன். ஆனா பாடுகள் இல்லாத, உபத்திரவங்கள் இல்லாத, சோதனைகள் இல்லாத, வேதனைகள் இல்லாத ஒரு வாழ்க்கையை தருவார் என்று பிரசங்கிக்கிறாங்க பத்தியில. அதான் வேறொரு சுவிசேஷம். முதலாம் நூற்றாண்டிலே பவுல் சுட்டி காண்பித்து விட்டார். அது நம்முடைய காலம் 21ஆம் நூற்றாண்டிலும் அந்த ஆவி போகல. அது அப்படியே பாசாய் வந்து 21ஆம் நூற்றாண்டிலும் பலமா கிரியை செய்து. யார் யார் வரணும் வாச கூட்டத்துக்கு? நீங்க தான் கல்யாணம் முடிச்சிருக்கானா அவனும் வந்துடும். இந்த பொம்பளை வந்துடும். இப்பதான் கல்யாணம் முடிச்சான் அப்படின்னு சாக்கு போக்கு சொல்ற கூட்டத்தில் போயிடக்கூடாது. ஐயா பச்சை பிள்ளைக்காரி அவன் உட்கார முடியாது, பரல முடியாது. ஒத்துக்கிறியா? பரலவும் வேணும். நீ இப்படி இருப்பீனா இப்படி இருப்ப, இப்படி போன உன கொண்டு பரலவத்தில் வைக்க. கர்த்தர் ஒரு மனிதனை இந்த பூமியில நம்புவாரானால் சாத்தாங்கையில தூக்கி கொடுத்துருவார். அப்படி ஒரே பேரான குமாரனை நம்பினார், தூக்கி கொடுத்துட்டார். 40 நாட்கள் வனாந்தரத்திலே பிசாசினால் சோதிக்கப்படும்படி கொண்டு போகப்பட்டார். ஆவியானவராலே தேவனே ஒப்பு கொடுக்கிறேன். ஒரு சகோதரன் ஒரு சகோதரி ஆவிக்குரியவர் என்று சொல்லணும்னா அவங்க சாத்தானுடைய ஆவிகளோடு போராடி ஜெயிச்சு வந்துட்டே இருப்பாங்க. அதை வச்சுதான் அவங்களை ஆவிக்குரியவர் சொல்றது. சாத்தானா என்னன்னே தெரியாம இருக்கான் ஊழியக்காரங்களும் விசுவாசி. இன்னைக்கு நாம் சிந்திக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத பகுதி, நம்ம இந்த 3 நாள் செய்கிறோம்ல உபவாசம், அது சரியா அப்படின்றத நாம் திரும்ப ஒரு ஆய்வு செய்ய போகிறோம். நம்ம இஷ்டப்படி செய்கிறோமா, இல்லை யாரையும் காப்பி பண்ணி செய்கிறோமா, இல்லை பரிசுத்த ஆவியானவர் நம்ம நடத்தி செய்கிறோமா அப்படிங்கிறத நம்மை உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக அதற்குரிய அந்த வசனங்களை நாம் வாசித்து சிந்தித்து இந்த கூட்டத்தை நிறைவு செய்ய போகிறோம். ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் முன்பு நாம் வாசித்திருக்கிறோம். திரும்பவும் அதை வாசிப்போம். 58ஆம் அதிகாரத்தை நம்ம வாசிக்க கேட்போம். போதும். இதை நாம் சிந்திக்க போகிறோம். ஏனென்றால் நம்ம 3 நாட்கள்
உபவாசிக்கும்படியாக கடந்து வந்து நம்ம உபவாசம் எடுத்து கொண்டு இருக்கிறோம். இந்த உபவாசம், இந்த ஜெபம் கர்த்தருடைய வார்த்தையின்படி சரிதானா அப்படின்றத இந்த வசனங்களை வைத்து சோதித்து பார்க்க போகிறோம். அதற்காக இந்த இரவு வேளையை, இந்த நேரத்தை நாம் எடுத்துக்கொள்கிறோம். உபவாசம் அவசியம்தானா அப்படின்னு ஒரு கேள்வி எழும்புகிறது. ஏன்னா தமிழ்நாடு முழுவதும் ஆண்டுடைய கிருபையில் சிபிஎம்ன்ற ஸ்தாபனத்தை தவிர மற்ற எல்லா சபைகளுக்குள்ளேயும் நான் போய் வர்றேன். இந்திய தேசத்திலும் அதிகமான மாநிலங்களுக்குள்ள, திருச்சபைகளுக்குள்ள, ஊழியர்களுக்குள்ள போய் வர்றேன். நடத்துகிற ஊழியங்கள், ஜெபங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் பார்க்கவும் அதை கற்றுக்கொள்ளவும் கர்த்தர் உதவி செய்கிறார். போது அந்த உபவாசம் மனுஷர்களுக்கு காணப்படாமல் அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவுக்கே காணும்படியாக உன் தலைக்கு எண்ணெய் பூசி உன் முகத்தை கழுவு. அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாய் பலனளிப்பார். எப்பா இருப்பா 9:14. அப்பொழுது யோவானுடைய சீசர் அவரிடத்தில் வந்து, நாங்களும் பரிசேயரும் அநேக தரம் உபவாசிக்கிறோமே, உம்முடைய சீசர் உபவாசியாமல் இருக்கிறது என்னவென்று கேட்டார்கள். இயேசு, மணவாளன் தங்களோடு இருக்கையில் மணவாளனுடைய தோழர் துயரப்படுவார்களா? மணவாளன் அவர்களை விட்டு ஈடுபடும் நாட்கள் வரும், அப்பொழுது உபவாசிப்பார்கள். போதும். இந்த வசனத்தை எடுத்துக்கிட்டு, அது ஒரு சென்ட்ரல் பாஸ்டர், சாதா பாஸ்டர் இல்லை, அவருக்கு கீழே அநேக ஊழியக்காரர் இருக்காங்க. உபவாச ஜெபம் வருஷம் நடத்திக்கிட்டு வந்தார் எல்லா ஊழியர்களையும் வச்சு. ஒவ்வொரு வருஷத்தினுடைய இறுதி நாட்களில் அது செய்வார். திடீர்னு இப்படி மாற்றிட்டார். அதுக்கு இந்த வசனம் கட்டுறார். நீங்கள் என்ன கருத்தில் இருக்கேன்னு தெரியலையே. சென்ட்ரல் பாஸ்டர் நிலைமையே அப்படி இருக்குது. நீங்கள் சென்ட்ரலில் இருக்கீங்களா மூலையில் இருக்கீங்களான்னு தெரியல. அதனால் இனிமேல் உபவாசம் இருக்கக்கூடாது, பாலை வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி பாலை காய்ச்சி ஊற்றி, தேனை வாங்கிட்டு வந்து தேனை ஊற்றி நம்ம பாலும் தேனும் கலந்து குடிக்கணும். நம்ம உபவாசம் இனிமேல் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டார். அதில் சில ஊழியக்காரன் போன பண்ணி என்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன், என்னையா ஒரு பெரிய ஒரு சென்ட்ரல் பாஸ்டரு இப்படி சொல்கிறாரியா, அதுக்கு என்னப்பா ஆதாரம்? அது இந்த வசனத்தை சொல்கிறாரு. இப்போ உபவாசம் அவசியமா அப்படின்னு ஒரு கேள்வி வந்துருச்சு பாருங்க. அது தமிழ்நாட்டு ஊழியர் மத்தியில் எல்லாத்துக்கும் விசாசு வசனம் எடுப்பான். சாசு இப்படி நல்ல ஊழியக்காரங்களை எல்லாம் தடமாறி போக வச்சுருவான். ஒரு நல்ல ஊழியக்கார், நல்ல குணங்கள் சுபாவங்கள் உள்ளவர், இப்படி வசனத்தை காமிக்கிறது யார்? பரிசுத்த ஆவியானவரா? இல்லை, சாஸ் ஏதுனாருக்கும் வசனத்தை கொண்டுட்டு தான் போனேன். அப்போ ஆவிக்குரியவங்க தான் அதை கண்டுபிடிக்க முடியும். சாசா இல்லை பரிசுத்த ஆவியா அப்படின்னு கண்டுபிடிக்கிறது யாருன்னா, அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க கண்டுபிடிச்சிடுவாங்க. எந்த அபிஷேகம்? அதுலேயும் 2 இருக்குது, புரிஞ்சுக்கிறேனும். அதை பவுல் காலத்தில் 1ஆம் நூற்றாண்டிலேயே சொல்லி கொடுத்தான் திருச்சபை மக்களுக்கு, கொரிந்து சபை மக்களுக்கு. நாங்கள் பிரசங்கியாத வேறொரு இயேசுவை பேசுகிற கூட்டம், நாங்கள் பெற்றிராத வேறொரு அபிஷேகத்தை, வேறொரு ஆவியை பெற்ற கூட்டம், நாங்கள் சொல்லாத சத்தியங்கள், சுவிசேஷங்கள், உபதேசங்களை பேசுகிற கூட்டம். 1ஆம் நூற்றாண்டிலேயே அப்படிப்பட்ட ஊழியக்காரங்களை பிசாசு எழுப்பிட்டான். விசுவாச பிள்ளைகளுக்கு, திருச்சபை மக்களுக்கு பகுத்தறிவில்லை. 2ஐயும் பார்க்கும்போது 2 ஒன்று போல தெரியுது. எது மணலின் மேல் கட்டப்பட்ட வீடு, எது கற்பாறையின் மேல் கட்டப்பட்ட வீடுன்னு கண்டுபிடிக்க தெரியாது. குருடனும் குருடியுமாக திருச்சபைகளை நிரப்பியிருக்கிறார்கள். என்ன செய்வது? இது காலத்தின் கட்டாயம். காலம் செய்த கோலம் சொல்லிட்டு போக வேண்டியதான். சாசு பயன்படுத்துகிறான், அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு அதை பார்க்கும்படியாக, கண்டுபிடிக்கும்படியாக ஒரு பகுத்தறிவின் வரம்
பகுத்தறியக்கூடிய ஒரு ஆவி, ஒரு அபிஷேகம் இருக்குமானால் நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க. அந்த கிஃப்ட் உங்களுக்குள்ள ஆப்ரேட் ஆகலை அப்படின்னா நீங்கள் அந்த வஞ்சக வலைக்குள்ள விழுந்துருவீங்க. அப்போ அந்த சென்ட்ரல் பார்ட்ஸுக்கு மேலே இருக்கிற தலைவர் வந்தார். ஐயா இப்படிலாம் பேசக்கூடாதுயா, இப்படி சொல்லக்கூடாது, ஊழியக்காரமுறை எழுறேன். இல்லை இல்லை, இதுதான் சரி, இதுதான் சத்தியம். இப்போ வேத புரட்டனாக இருக்கிற ஒருவனுக்கு ரெண்டு தரம் புத்தி சொல்லு, அப்புறம் அவனை விட்டு போராடிக்கிட்டு கூடாது. திருந்த மாட்டாங்க. சபை இருக்குது, ஊழியம் இருக்குது, சென்ட்ரல் பஸ் தான், கீழ்ப்படிய மாட்டாங்க. மேலே உள்ள வந்து சொல்லி கொடுக்குறான் தலைவன், இதுதான் சத்தியங்கிறேன். என்ன செய்ய? எங்கிட்ட அவனை வச்சு பிழைக்கிற ஊழியக்காரன் பூரா அந்த ஆளை ஊற்றி நத்திக்கிட்டான். சத்தியத்துக்காக ஒட்டலை, பரிசுத்தாவியானவருடைய நடத்துதலுக்காக ஒட்டலை. அவன் மூலமாக சம்பளம் வருது, காசு கிடைக்குது, அவன் பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு ஏதோ கிடைக்குது, அதனால ஒட்டிக்கிட்டு. காசுக்காக பணத்துக்காக ஒட்டுறவன் சத்தியத்துக்காக வருவானா? வரமாட்டான். இதெல்லாம் என் கண்ணுக்கு முன்னாடி நடந்த சம்பவங்கள், நடந்து கொண்டிருக்கிற சம்பவங்கள். அதனால தான் எனக்கு கத்தர் கொடுத்த இந்த கொஞ்ச காலத்தில் சொல்ல வேண்டியதை தெளிவாக சொல்லணும், ஸ்ட்ராங்காக சொல்லணும் அப்படின்ட்டு நான் ஓடிட்டுருக்கேன். இனி எனக்கு காலம் இருக்காது. நான் இந்த கூடாரத்தில் இருக்கும் அளவும் உங்களுக்கு இதை நினைப்பூட்ட அசதியாகிறேன். சொன்னதையே மீண்டும் சொல்லுவேன், மனம் திரும்ப வரைக்கும். சௌர விருசகுமார் சொல்லுவார், நான் ஐயாவை பற்றி அடிக்கடி எல்லா இடத்துலையும் சொல்லுவேன், கிருஷ்ணன் ஐயாவை பற்றி. நான் போகிற வர இடங்கள் எல்லாத்தையும் சொல்லுவேன், பெரிய பரிசுத்தவா, அவங்கெல்லாம் பிதாக்கள், நாங்கள் அவரை இழந்துட்டோம் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஐயா அப்படின்னு என்கிட்ட சொல்லுவார். இப்போ சொல்லுவார், எந்த விஷயத்தை குறிப்பிட்டு சொல்லுவேன்னா, அவர் சபையில் பிரசங்கம் பண்ணுறார் மொதல் வாரம், அதே பிரசங்கத்தை 2வது வாரம் பண்ணுறார். விசுவாசிகள் 50 பேர் முடிக்கிறார். இதான் போன வாரம் பண்ணிட்டாரே, இந்த வாரம் இப்படி பண்ணுறாரு அப்படின்னு எல்லாரும் கசகசு பேசுகிறான் சபையில் உள்ள விசுவாசி. 3வது வாரம் அதே பண்ணுறார். ஐயா மறதி போல் இருக்கு, வயசாகி போச்சு, அதனால் திருப்பி அதே பிரசங்கத்தை 3வது. அதனால் கூட்டம் முடிஞ்சோன்னு, ஐயா இதைத்தான் நீங்கள் முதல் வாரம் பேசுறீங்க, 2வது வாரம் பேசுறீங்க, 3வது வாரம் பேசுறீங்க, இப்போவும் எத்தனை பேசுறீங்க, சொன்னதே திரும்ப திரும்ப சொல்லல ஐயா அப்படின்னு ஒன்று பாஸ்டர் சொன்னார். நான் திரும்பவும் அடுத்த வாரம் எதிர்த்தான் பிரசங்கம் பண்ண போகிறேன். இல்லையா நீ முதல் வாரம் பண்ண ஏதாவது மனம் திரும்பியிருக்கியா? 2வது வாரம் பண்ணு, நீ மனம் திரும்பியிருக்கியா? 3வது வாரம் அதே பண்ணு, மனம் திரும்பியிருக்கியா? நீ மனம் திரும்ப வரைக்கும் நான் இதைத்தான் பேசிகிட்டே இருப்பேன். இதை அண்ணன் செல்வகுமார் அண்ணன் எங்கெல்லாம் போகிறாரோ இப்படி அந்த நாட்களில் இவ்வளவு தெளிவாக, இவ்வளவு பலத்தோட எல்லா இடங்களிலும் இந்த பரிசுத்தவான்கள் பிரசங்கித்தார்கள், பேசினார்கள். நாங்கள் அவரை இழந்து விட்டோம். இப்படிப்பட்ட பரிசுத்தவான்கள் இப்போ உள்ள ஊழியங்களில் இல்லை, தியாகிகள் இல்லை, பிதாக்கள் இல்லை என்று சொல்லி நான் போகிற வருகிற பிரசவம் பண்ணுகிற இடங்களெல்லாம் நான் ஐயாவை நினைவு கூறுவேன் என்று சொன்னார் சகோதரர் வின்சென்ட் செல்வகுமார். சொன்னதையே சொல்றாரு பேதுரு. இந்த கூடாரத்தை விட்டு நான் போகிற வரைக்கும் நான் திரும்ப திரும்ப சொல்லுவேன்ப்பா, உங்களுக்கு நினைப்பூட்டிக்கிட்டே இருப்பேன் அப்படிம்பார். அது அப்போஸ்தலர் அபிஷேகம். புதுசு புதுசாக பிரசங்கம் பண்ணுறது இல்லை. அது எதுக்கு எதுக்கு புது பிரசங்கம்? இன்னும் கேட்ட பிரசங்கத்தையே கை கொள்ளலை. அப்போ அந்த நாட்களில் இப்படிப்பட்ட பரிசுத்தவான்கள் சத்தியங்களை தொடர்ந்து பிரசங்கித்தார்கள். திருச்சபை மக்கள் எல்லாரும் எதிராக, விசுவாசிகள் எல்லாரும் எதிராக வந்தாலும் திரும்ப திரும்ப பேசுகிறாங்க. இவங்கெல்லாம் கர்த்தரை பிரியப்படுத்துகிற பாத்திரங்கள். உட்காந்து பிரசங்கம் கேட்குறவனை பிரியப்படுத்துறது இல்லை. அவன் இன்னைக்கு சரியுமா நாளைக்கு சரியில்லைன்னு சொல்லிட்டு போயிடுவான். அவனுக்காக பிரசங்கம் பண்ணுறது? அழைத்தவருக்காக பேசணும். அவர் எழுதி கொடுத்த வேத வாக்கியங்களை சத்தியம் என்று உறுதிப்படுத்துவதற்காக பேசணும், மனுஷனுக்காக பேசக்கூடாது. இப்படிப்பட்ட தமிழகம் எங்கும் திருச்சபைகளுக்குள்ளே இப்படி காரியங்கள் பரம்பிடுச்சு.
அப்போ உபவாசம் தேவையில்லை, மணவாளன் கூட இருக்கும்போது உபவாசிக்க மாட்டார்கள், ஈடுபடும் நாட்கள் வரும் அப்பொழுது உபவாசிப்பார்கள் என்று சொல்லி யோவானுடைய சீசர்களுக்கும் பரிசேயருடைய சீசர்களுக்கும் விளக்கம் சொன்னார் இல்லையா? இந்த வசனத்தினுடைய கருப்பொருள், உட்பொருள், அவருடைய பர்பஸ், அவருடைய நோக்கம் எதுக்காக பயன்படுத்தினார் என்பதை புரிந்து கொள்ளாமல் தவறான கருத்துக்களை பரப்பி தன்னை நம்பியிருக்கிற ஊழியர்களையும் அதுக்குள்ளே கொண்டு வருகிற ஒரு வஞ்சக ஆவி தமிழகத்தில் ஊழியங்களில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பல்வேறு இடங்களுக்கு போகிறதுனால எனக்கு பார்க்க முடிந்தது, கேட்க முடிந்தது. பாடுகள் இல்லாத பரலோகம், ஆண்டவர் எல்லாம் சிலுவையில் சுமந்து தீர்த்துட்டார். அநேக உபத்திரவங்களுடைய தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் அப்படின்ற வார்த்தை அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க அப்போஸ்தலர்களுக்கு மூலமாக வெளியே வந்துச்சு. இப்போ உள்ளவன் அப்போஸ்தலர்னு பேர் சொல்கிறேன், ஆனால் பாடுகள் இல்லாத, உபத்திரவங்கள் இல்லாத, சோதனைகள் இல்லாத, வேதனைகள் இல்லாத ஒரு வாழ்க்கையை தருவார் என்று பிரசங்கிக்கிறாங்க பற்றியில். அதான் வேறொரு சுவிசேஷம். அது 1ஆம் நூற்றாண்டிலே பவுல் சுட்டி காண்பித்து விட்டான். அது நம்முடைய காலம் 21ஆம் நூற்றாண்டிலும் அந்த ஆவி போகலை. அது அப்படியே பாசாய் வந்து 21ஆம் நூற்றாண்டிலும் பலமாக கிரியை செய்து நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். சுருக்க உபவாசம் அவசியமா? அதான் ஏதனார் கூட இருக்காரு, அதான் பரிசுத்தாய் கூட இருக்க, அப்புறம் எதுக்கு உபவாசம்? இப்படி எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஒன்று பிசாசினுடைய கிரியை, இரண்டாவது அறியாமை, வேதாகமத்தை குறித்த அறிவு இல்லாமை, அடுத்து பரிசுத்தாவினுடைய நடத்திப்பு இல்லாமை. இது ரெண்டு இல்லைன்னா பிசாசு கிரியை செய்யும். அசுத்தாவி கிரியை செய்து அசுத்தாவி தான் இப்படிப்பட்ட வசனங்களை எடுத்து பேச வைக்கிறதுன்னு சொல்லி அநேகருக்கு தெரியல. அதையும் பிசாசு என்ன செய்யறா, அந்த பரிசுத்தாவி தான் அப்படிதான் அந்த வசனத்தை எடுத்து சொல்லி தருது அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். பரிசுத்தாவி கிடையாது. அப்போ உபவாசம் அவசியமா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அது தமிழ்நாட்டில் இருக்கிற நிறைய ஊழியக்காரங்க மத்தியில் அப்படிப்பட்ட கேள்வி. உபவாசம் எடுத்தவனே உபவாசம் எடுக்காத இடத்துக்கு வந்துட்டான். இப்படிப்பட்ட ஒரு ஆபத்தான கட்டங்களுக்குள்ளே சபைகள் போய்கொண்டிருக்கு. இந்த இடத்துல கூடி வந்திருக்கிற நீங்களும் நானும் இந்த விஷயத்தில் ஒரு தெளிவோடு நம்ம போகணும். அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த வசனங்களை நான் வாசிக்க கேட்டேன். இப்போ உபவாசம் அவசியம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா யோவேல் அப்படி சொல்கிறான். யோவேல் 2ஆம் அதிகாரத்தில் 12 முதல் 19 முடிய வீட்டிலே போய் வாசித்துக் கொள்ளுங்கள். 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். சபையாக உபவாசிக்க வேண்டும். குழந்தை அப்பதான் பெற்றிருப்பான, அந்த குழந்தையை தூக்கிட்டு வா. கல்யாணம் அப்பதான் முடிச்சிருக்கானா, கல்யாணம் படித்து முடிச்சதுனால அங்கே இருக்கக்கூடாது, இங்கே வந்துடணும் உபவாச கூட்டத்துக்கு. இதெல்லாம் சொல்லிக் கொடுப்பாங்களா ஊழியக்காரங்க? சொல்ல மாட்டேன். சொன்னாலும் கேட்பாங்களா? அவங்களுக்குள்ள பரிசுத்தாவி இருந்தால் தானே கேட்பாங்க. அசுத்தாவி தானே இருக்கு, வேறொரு ஆவி. அது சத்தியத்தை ஏற்க மறுக்கும், சத்தியத்துக்கு இன்னொரு விளக்கம் கொடுக்கும். அது பிசாசின் ஆவி. உங்களுக்கு எனக்கு கண்ணை கத்த திறந்திருந்தால் கண்டுபிடிக்க முடியும், பார்த்துருவோம். ஆஹா, இது பிசாசுடைய ஆவியில. கண்டிப்பா கத்துடைய ஆவியானவர் சொல்லி கொடுத்துருவார். பகுத்தறிவின் ஆவி கிரியை செய்யும்னா கண்டுபிடிச்சிடலாம். இது வேற ஆவி, இது வேற சுவிசேஷம். அவங்களும் இயேசு இயேசுன்னு தானே சொல்றாங்க, இது வேறொரு இயேசு. கண்டுபிடிச்சிடலாம். மற்றவங்கள மாட்டிடுவான், சாசு கையில் மாட்டிக்கிடுவான், சிக்கிக்கிடுவான். சாசு கையில் சபை மாட்டிக்கிடுச்சு, ஊழியக்காரம்புற மாட்டிக்கிட்டான். ஏசுனார் கூட இருந்தாலும் யூதாஸ் சாசு கையில் எடுத்துட்டான் பார்த்தீங்களா? அது மாதிரி பெந்தகோஸ்து திருச்சபையில் இருக்க அநேக ஊழியர்களை, அப்போஸ்தலர்களை, தீர்க்கதரிசிகளை, சுவிசேஷகர்களை, மெய்ப்பர்களை, போதகர்களை, கண்காணிகளை, உதவி ஊழியக்காரர்களை சாசின் ஆவி ஆட்கொண்டு விட்டது. கண் திறக்கப்பட்டவன் கண்டுபிடிப்பான், ஆவிகளை பகுத்தறிகிற வரம் பெற்றவன் கண்டுபிடிப்பான், வேதாகமத்தை குறித்த தெளிவான அறிவுள்ளவன் கண்டுபிடிச்சிருவான். இது ஃபண்டமெண்டல் டாக்டரின் இல்லை,
இது அடிப்படை உபதேசம் இல்லை, இது வித்தியாசமான ஆவி. இவங்களை கையில் எடுத்துருச்சு. இதனால சபைகள் வஞ்சிக்கப்பட்டு வருது. நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். உபவாசம் அவசியம் என்பதை யோவேல் தீர்க்கதரிசி சொல்றான். அந்த 1ஆம் அதிகாரம், யோவேல் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வாசிங்க. அடுத்து தொடர்ந்து வாசிப்பா. சரி, 2ஆம் அதிகாரத்துக்கு வாமா. 2ஆம் அதிகாரத்தில் 16 16 17. இதுக்கு தான் உபவாச கூட்டம் வைக்கிறது. அப்போ யார் யார் வரணும் உபவாச கூட்டத்துக்கு? இன்னைக்கு தான் கல்யாணம் முடிச்சிருக்கானா அவனும் வந்துடணும். இந்த பொம்பளை வந்துடணும், அந்த ஆம்பளை வந்துடணும். இப்போ தான் கல்யாணம் முடிச்சோம் அப்படின்னு சாக்கு போக்கு சொல்கிற கூட்டத்தில் போயிடக்கூடாது. ஐயா பச்சை பிள்ளைக்காரி, அவள் உட்கார முடியாதுன்னா பரலோகம் போக முடியாது. ஒத்துக்கிறியா? பரலோகம் வேணும். நீ இப்படி இருப்பீனா இப்படி இருப்ப, எப்படி போன உன்னை கொண்டு பரலோகத்தில் வைக்க? பாலுங்கிற குழந்தையையும் பாருங்க. இப்பதான் கல்யாணம் முடிச்சேன்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கூடாது. இதெல்லாம் ஆவியானவர் சொல்றது. இவங்க சொல்றாங்க அந்த வசனத்தை எடுத்துக்கிட்டு உபவாசம் தேவையில்லை, உபவாசம் தேவையில்லை. அப்போ எதுக்கு பைபிளை தூக்கிட்டு அவங்க பிரசம் பண்ணுறாங்க? சாஸ் அவங்களை கையில் எடுத்து உபயோகப்படுத்துது, வேற ஒன்றும் இல்லை. உபவாசம் அவசியம். இந்த உபவாசத்தில் யார் யாரெல்லாம் வரணும் அப்படிங்கிற அந்த லிஸ்ட்டை கொடுக்குறான் யோவேல். அந்த காலத்தில் வேதாகமத்தில் பழைய ஏற்பாட்டு எழுதுனதுலேயே முதல் புத்தகமே இந்த புத்தகம் தான் சொல்கிறாங்க சிலர். யோவேல் தீர்க்கதரிசி புத்தகம் தாயா முதல் புத்தகம், மற்றெல்லாம் பின்னாடி எழுதுனது அப்படிங்கிற கருத்து வேதாகம ஆய்வாளர்களுக்குள்ள இருக்கு. இப்போ ஜனத்தை கூட்டுங்க, சபையை என்ன செய்யுங்க, பரிசுத்தப்படுத்துங்க. அதான் முதல் நாள் நம்மை நாமே நிதானித்தறிகிற நாளாக வச்சுக்கிடுவோம். நம்முடைய வழிகளை சிந்திக்கிற நாளாக வச்சுக்கிடுவோம். நம்முடைய ஆவியில் உண்டான மாம்சத்தில் உண்டான அசூசிகளை நீக்கி பரிசுத்தப்படுத்துகிற நாளாக மாற்றிக்கிடுவோம். 3 நாள் உபவாசிக்க போகிறோம், அல்ல ஒரு நாள் நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை பரிசுத்தப்படுத்தும். அப்போ அதுக்காக தான் கூட்டி சேர்க்கிறது. வரலைன்னா எப்படி நாஜாம போகணும் விட்டுற வேண்டியதான். பரலோகம் போகிறதுக்கு தானே கூட்டுறோம். காணிக்க பிரிக்கிறோம். கொண்டாட்டி புள்ளியை வாழ வைக்கிறதுக்கு அந்த கூட்டம். பணம் சம்பாதிக்கவும் இல்லை, புகழ் சம்பாதிக்கிறதுக்கு இல்லை, குடும்பத்தை வாழ வைக்கிறதுக்காகவும் இல்லை, பரிசுத்தப்படுத்தி பரலோகம் கொண்டு போய் சேர்க்கறதுக்காக. உங்களுக்குள்ள பரிசுத்தாவி இருந்தால் ஆமீன் போடுவார். வேற ஆவி இருந்தால் வேற மாதிரி உள்ள எண்ணங்கள் சிந்தனைகளை கொடுக்கும். அதுதான் அசுத்தாவி, பொல்லாத ஆவி. அதை வச்சு கண்டுபிடிச்சிக்கிறீங்க. ஆகா நமக்குள்ள பரிசுத்தாவி இல்லையே, வேற ஆவியில் கிரியை செய்து அப்படின்னு கண்டுபிடிச்சி அந்த அசுத்தாவியோட போராடி நீங்கள் ஜெயிச்சு பரிசுத்தாவிக்குள்ளே வந்துடணும். அசுத்தாவிக்கே தொடர்ந்து ஒப்பு கொடுக்கூடாது. அசுத்தாவி தருகிற வசனங்களுக்கு பின்னாடி போயிடாதீங்க. அதுவும் அவனும் பைபிளில் தான் இருப்பான். அதை புரிஞ்சுக்கிறோம். நீங்கள் சாத்தான் இப்படி செய்வான்னு சொல்லி கொடுக்கறதுனால சாத்தானுக்கு என்ன பிடிக்கல, கடுமையாக என்ன பாதிப்புகளை நடத்துகிறான். 45 வருஷமா மோதிக்கிட்டு வரேன், இன்னைக்கு நேற்று இல்லை. ஆரம்பத்தில் ஊழியத்தில் கால் வைக்கிறதுக்கு முன்னாடியும் இப்படித்தான் ஒரு 7 நாள் போராடினேன். உபவாசத்தில் இருந்தேன். வசனத்திலேருந்து தான் பேசுகிறேன். சாத்தாங்குளம்னு ஒரு இடம், அங்கே ஒரு வீடு. அந்த வீட்டை பிடிக்கிட்டு உள்ளே உட்காந்துருக்கேன். கண்டக்டர் வேலையை லீவ் போட்டுட்டு உட்காந்துருக்கேன். ஆண்டவரே நான் ஊழியத்துக்கு போகணுமே, அழைக்கிறீரு, என்னை இன்னும் உறுதிப்படுத்தும், கன்ஃபார்ம் பண்ணி விடுவோம். நான் பாட்டுக்கு ஆசையில் போயிடக்கூடாது ஊழியத்துக்கு அப்படின்னு உட்காந்துருக்கேன். உட்காந்தா 7 நாள் 1 வீக் உட்காரணும்னு தீர்மானம் பண்ணி உட்காந்துருக்கேன்.
ஒரு வசனம் தான். இதை பிரித்து படிப்போம். ஒரு பாட்டை பாடிட்டு ஆண்டவர் சமூகத்தில் மையப்படுத்துவோம். அப்படின்னா பாட்டு பாட விட்டுருவேன். பைபிளை திறந்து படிக்க போனால் சாசு தான் வசனம் எடுத்தாரேன். உங்களுக்கு தெரியுமா? 40 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள சம்பவத்தை சொல்கிறேன். ஊழியத்துக்கு கால் வைக்கிறதுக்கு முன்னாடி அவ்வளவு கருத்தாக இருந்தான் சத்ரு. ஒரு தரிசனத்திலே சொப்பனத்திலேயே பிசாசு போராடினா கண்டுபிடிச்சிடுவேன். பைபிள் வசனம்னா நம்பிடுவேன். அது சாத்தானுக்கு தெரியும். அதனால சாத்தான் வசனங்களின் மூலமாக என்கிட்ட பேச ஆரம்பித்தான். 6 நாளும் பேசினேன். பைபிளை திறந்தால நான் படிக்கிற வசனம் அவன் தர்ற வசனம் தான். தெரியுமா உங்களுக்கு? நான் 7 நாள் சத்ருவின் ஆவியோடு போராடினவன். பெரிய அந்தகாரம். எப்படியோ நான் இப்படி ஒரு ஜெபத்தில் இருக்கேன், உபவாசத்தில் இருக்கேன், அதை முடிச்சுட்டு நான் ஊழியத்துக்கு போக போகிறேன்னு கேள்விப்பட்ட என் நண்பர்களில், நான் சொல்ல திருநெல்வேலி மாவட்டத்தில் 2 பேர் வந்து கதவை தட்டிட்டாங்க. 2 பேர் வந்து கதவை தட்டின உடனே என்னடா நம்ம வந்து இருக்கிறது யாருக்குமே தெரியாது, எப்படியோ கண்டுபிடிச்சிட்டாங்களே அப்படின்ட்டு ஒரு எண்ணத்தோட, ஏன்னா சாசு பேசிக்கிட்டு 6 நாளை தொடர்ந்து அந்தகாரம் சூழுது. திறந்துட்டு பார்த்தா 2 பிரதர்ஸ் நிற்கிறான், அன்மேரிடு. என்ன பிரதர், நான் இங்கே இருக்கிறத எப்படி கண்டுபிடிச்சிங்க? நான் யாருக்கும் தெரியாமல் வந்து உட்காந்துருக்கேன். இல்லை இல்லை, நீங்கள் ஊழியத்துக்கு போகிறது எங்களுக்கு தெரியும், அதனால் நீங்கள் போகும்போது எங்களையும் கூட்டிகிட்டு போயிருங்க ஊழியத்துக்கு அப்படி. எனக்குள்ள அப்போ பரிசுத்தாவினுடைய பிரச்சனை விலகி நிற்குது, சமூகம் விலகி நிற்குது. சாத்தானுடைய சோதனைக்கு என்னை ஒப்பு கொடுத்துட்டார் தெய்வம். அந்தகாரம் சூழ்ந்திருக்கு. உடனே நான் சொன்னது, என்ன ஊழியம்மா, போங்கப்பா, போய் கல்யாணம் பண்ணிட்டு ஒழுங்காக வேலை பார்த்து சம்பாதிச்சு குடும்பத்தை நடத்துங்கப்பா. என்ன ஊழியம் பிரதர் நீங்களா சொல்றீங்க? நான் சொல்லலை, பிசாசு சொல்லிச்சு அந்த நேரம். அது உங்களுக்கு தெரியாது. ஏன்னா என் வாயிலிருந்து அந்த மாதிரி வார்த்தை வரும்னு அவங்க எதிர்பார்க்கவே இல்லை. எனக்கு 7 நாளைக்கு பின்னாடி தான் தெரிஞ்சு, ஆகா சத்ரு நம்மளை ஃபுல் கண்ட்ரோலில் எடுத்துட்டான், வேறொரு ஆவி நம்மளை நிரப்பி இருந்திருக்கு. வசனம் படித்தாலும் பிசாசு தான் பேசுகிறாங்க. வசனத்தை மூலம் எந்த வசனம் எடுத்தாலும் பேசுகிறேன். நீ தேவனை நம்பாத, அவரை நம்பி நீ ஊழியத்துக்கு போகாத. ஓடினா இடையில கை விட்டுருவார், அவர் ஜோதிப்பார், உன்னால் நினைக்க முடியாது. இப்படியே பேசிக்கிட்டு இருக்கான். யோபின் புத்தகத்திலிருந்து நிறைய எடுத்தான் பிசாசு. அவன் ஜோதிக்கப்பட்ட போது கர்த்தரை குறை சொல்கிற மாதிரி அவன் நண்பர்கள்ட்ட பேசுகிற அளவுக்கு பிசாசு கொண்டு போயிடுச்சு. 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரத்தில் தான் வாயில திறந்து கர்த்தரை குறை சொல்லாமல் இருந்தான். 3ஆம் அதிகாரம் தொடங்கி 38ஆம் அதிகாரம் வரும் வரைக்கும் அவன் நண்பர்களை தூண்டி விட்டு பிசாசு பேசிட்டு, இவங்களுக்கு பதில் சொல்கிற போது சாசு இவனை தவறா பேச வச்சிருச்சு. சோதனை காலம். சாசு பரிசுத்தாய் பெற்றவங்களை சோதிப்பாங்கிறதுக்கு தெரியணும். அந்த பிரதர்ஸ், என்னையா இப்படி சொல்றீங்களே, நீங்க போகும்போது எங்களையும் கூட்டி போயிருவீங்கல்ல பார்த்தோம், நீங்க இப்படி சொல்றீங்களே, கல்யாணம் முடிச்சு குடும்பத்தை நடத்து, வேலை பார்த்து சம்பாரிடா, போடா, என்ன ஊழியம் பேசுனது? நான் அல்ல, எனக்குள்ள இருக்கிற பரிசுத்தாவி இல்லை, அது பிசாசு. அதான் சொல்றேன், 45 வருஷமா இந்த பிசாசோட போராடி போராடி முட்டி மோதி வந்திருக்கு. கர்த்தர் ஒரு மனிதனை இந்த பூமியில நம்புவாரானால் சாத்தாங்கையில தூக்கி கொடுத்துடுவார். நம்முடைய ஒரே பேரான குமாரனை நம்பினார், தூக்கி கொடுத்துட்டார். 40 நாட்கள் வனாந்தரத்திலே பிசாசினால் சோதிக்கப்படும்படி கொண்டு போகப்பட்டார். ஆவியானவராலே தேவனே ஒப்பு கொடுக்கிறார். ஒரு சகோதரன் ஒரு சகோதரி ஆவிக்குரியவர் என்று சொல்லணும்னா அவங்க சாத்தானுடைய ஆவிகளோடு போராடி ஜெயிச்சு வந்துட்டே இருப்பாங்க. அதை வச்சு தான் அவங்கள ஆவிக்குரியவன்னு சொல்றது. சாத்தான்னா என்னன்னே தெரியாம இருக்கான் நிறைய ஊழியக்காரங்களும் விசுவாசி. யோபு மேல கர்த்தருக்கு நம்பிக்கை வந்தது. சாத்தான்ட்டு அவரே கேட்கிறாரு, நீ எங்கேருந்து வருகிறாய்? பூமி எங்க ஊடாகி வருகிறேன். என் தாசனாகி யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? அவன் உத்தமன், அவன் நீதிமான், அவன் தேவனுக்கு பயப்படுகிறவன், பொல்லாப்பை விட்டு விலகுகிறவன், அவனை போல பூமியில் ஒருத்தர் இல்லை அப்படின்னு ரொம்ப தூக்கி பேசினார். அப்படியா? நீர் ஆசீர்வதிக்கிறீரே,
நீர் அவனுக்கு பாதுகாப்பு கொடுக்குறீரு, வேலி அடைக்கிறீரு, அதனால உமக்கு தோத்திரம் 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 போட்டுக்கிட்டு இருக்கான். அதெல்லாம் எடுத்து பாரு, சோத்திரம் பண்ணுறானான்னு பார்ப்பான். ஆசீர்வாதத்துக்காக தேவனை ஆராதிக்கிற ஜனங்கள் இருக்காங்க, சாத்தானுக்கு தெரியும். அவங்களெல்லாம் அப்படியே கேட்ச் பண்ணி தூக்கிடுவான். ஜெப கூட்டங்களுக்கு வந்து பங்கெடுக்கிறாங்களே எதுக்கு? இந்த உலக ஆசீர்வாதங்களுக்காக. அப்போ ஆண்டவருக்கு வைராக்கியம் வந்துருச்சு. அப்படி கிடையாது, அவனுக்கு கொடுத்ததையெல்லாம் எடுத்தாலும் அவன் என்னை நம்பி நிற்பான்டா, உறுதியாக இருப்பான்டா அப்படின்னு சாத்தான்ட்ட சேலஞ்சு. அதான் யோபுவின் புஸ்தகம். உங்களை நம்புவாரா? என்ன நம்புவாரா? நம்பினார்னா சாத்தாங்களை கொடுப்பார். அவருடைய நம்பிக்கைக்கு பாத்திரமாக இருக்கிறவர்கள் தான் கர்த்தர் சாத்தாங்கையில் முழுமையாக ஒப்பு கொடுப்பார். அவன் பெண்டை கலட்டிடுவான். கடைசியா பிசாசோடு சிலுவையில் அவர் போராடுறாரு ஜீசஸ். அந்தகாரம் சூழ்ந்தது, சூரியன் இருள் அடைந்தது, பூமி அதிர்ந்தது, மழைகள் கல்லறைகள் எல்லாம் டாப்பு டாப்புன்னு வெடிக்குது. ஏன்? சாத்தானோட போராடிட்டு இருக்கார். சாத்தானின் தலையை நசுக்கக்கூடிய மிகப்பெரிய ஊழியம் அவர் கையில் கொடுக்கப்பட்டது. சிலுவையிலே சாத்தானோடு போராடி வெற்றி பெற வேண்டியிருக்கு. வெற்றி பெறணும்னா அவர் மரிக்கணும். மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லமையுள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடு கண்ணீரோடும் இந்த பூமியில் இருந்த நாட்களில் ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணிட்டே வந்தார். கிருபை வேணுப்பா, கிருபை வேணுப்பா, அப்பா பிதாவே. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். மரணம் பாருங்க ரொம்ப முக்கியம். அவர் மரிச்சாதான் பிசாசை ஜெயிக்க முடியும். அதே எபிரேயருக்கு எழுதின நிருபத்தில் 2ஆம் அதிகாரத்தில் 14-15 வாசிங்க. மரணத்துக்கு அதிகாரியான பிசாசு அவனை அழிக்கணும்னா ஏசுனார் என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? ஏசுனார் மரிக்கணும். ஏசுநாதர் சிலுவையில் மரிக்கணும். அவர் மரிச்சாதான் பிசாசுடைய கையில் இருக்கிற அதிகாரத்தை பிடுங்க முடியும். ஆதாம்கிட்ட இருந்து ஏவாள்கிட்ட இருந்து பிடுங்கின அதே அதிகாரத்தை அவன் கையில் இருந்து பிடுங்கி உங்களுக்கு எனக்கும் தரணும். அப்போ அவனை அழிக்கணும் அப்படின்னா அவனுடைய அதிகாரத்தை பிடுங்குவது தான் அழிப்பது. அவன் தலையை நசுக்குவது என்றால் அவன் கையில் இருக்கிற அதிகாரத்தை பிடுங்குவது தான் தலையை நசுக்குவது. சிலுவையிலே அவர் வெற்றி சிறக்க வேண்டுமானால் பிசாசு இறுதியாக போராடி கொண்டிருக்கிறான். வேற மாதிரி அவர் குறை சொல்லிட்டு மரிக்கணும் அப்படின்னு. ஆனால் அவர் ஆரம்பத்திலிருந்தே ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டார். சிலுவையில் மரிக்கிறதுக்கு முன்னாடி ஆரம்பத்திலிருந்து, அதான் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை ரட்சிக்க. அப்போ ஏசுநாதர் ஜெபம் பண்ணாருன்னா எதுக்கு ஜெபம் பண்ணாரு? அவருக்கு ஒரு ரட்சிப்பு தேவை. ஏசுநாதரே ரட்சிக்கப்படணும். நீங்க சொல்ற ரட்சிப்பு இல்லை, அது வேற ரட்சிப்பு. பாவத்திலிருந்து ஒரு ரட்சிப்பு அல்ல. பிசாசோடு போராடி வெற்றியை பெறணும். அந்த போராட்டத்தில் தோல்வி அடைஞ்சிடக்கூடாது. வெற்றி பெற்றுட்டார்னா ரட்சிக்கப்பட்டார்னு அர்த்தம். மரணத்தின் அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தின் அடிமைத்தனத்துக்கு உள்ளானவர்களை விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். எப்படியானார்? பிள்ளைகள் மாம்சத்தை இரத்தத்தை உடையவர்களாக இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தை இரத்தத்தை உடையவரானார். இரட்சகர் இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போறதுக்கு முன்னாடியே, ஊழியத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே ஜெபிக்க தொடங்கிட்டார். இப்போ சிலுவையிலே உங்களுடைய சித்தத்தின்படி என்னுடைய மரணம் சம்பவிக்கணும். ஊழியக்காரன் என்ன சொல்ல தெரியுமா? இதை சொல்லி தர மாட்டேன்.
இந்தவனே இந்தவனே என்னென்ன கைவெட்டி இன்னும் 7 வாரத்தை பிரசவம் பண்ணுவாங்க. இந்த பழைய பஞ்சாங்கத்தையே பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு ஆவியானவருக்குள்ளே போய் ஆவியானவர் கொடுக்குற வெளிப்பாடெல்லாம் ஒன்றும் கிடையாது. நம்மளும் கேட்டு 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 அதையே பேசிட்டு, அதையே புத்தகத்தில் எழுதுறாங்க, அதையே படிக்கிறது, அதை கேசட்டில் போடுறாங்க, அதையே கேட்குறது. எதுக்கு? நாசமாக போகிறதுக்கு. நல்லா இருக்கிறவன், அபிஷேகத்துக்குள்ளே இருக்கிறவனுக்கு வித்தியாசமான காரியங்களை, வெளிச்சங்களை பரிசுத்த ஆவியானவர் கொடுப்பார். ரட்சிக்க வல்லமையுள்ளவரை நோக்கி ரத்த சத்தத்தோடு கண்ணீரோடு ஜெபம் பண்ணார். மாம்சத்தில் இருந்த நாட்கள்லாம் ஜெபிச்சுட்டு வந்தார். அதனால் ராஜாவாக்க முடியாத ஆட்கள் எல்லாரும் ஊழியத்தின் காலத்தில் வந்து தேடும்போது மறைஞ்சு போவார். ஏன்னா சிலுவையில் தான் மரணம் வரணும். அதுக்கு முன்னாடி ஒரு மரணம் வரக்கூடாது. அதுக்காகத்தான் தப்பி ஓடுனார். மலையில் கொண்டு போய் வச்சு உருட்டி ஆளை க்ளோஸ் பண்ண நினைப்பாங்க. ஊருக்காரன் பூரா, சொந்தக்காரன், ஜாதிக்காரன், வேற என்ன புறஜாதியா? எல்லாம் சொந்தக்காரன், சொந்த ஜாதிக்காரன். பரிசுத்தாவி பரவல் அவங்கெல்லாம் பரிசுத்தாவி பரவல் ஏசனாருக்குள்ள பரிசுத்தாவி இருக்காரு. அதனால் அவங்கள கொண்டு போகிற மரணத்துக்கு தன்னை அர்ப்பணிக்காமல் விலகி போயிடுவார். மறைஞ்சு போனார்னு எழுதியிருக்கா. இதையெல்லாம் குற்றச்சாட்டாக பின்னாடி கொண்டு வந்தாங்க. அவன் மாயவித்தக்காரன், அவன் மந்திரவாதம் உள்ளவன், அதனால தான் சில காரியங்கள்லாம் செய்கிறேன் பாருங்கள். மக்கள் மத்தியில் இருக்கும்போது திடீர்னு மறைஞ்சிடுவான், காணாமல் போயிடுவேன். இப்படிலாம் குற்றச்சாட்டுகளை கொண்டு வந்தாங்க. பிளாத்துவுக்கு முன்பாக, ஏரோதுக்கு முன்பாக, அண்ணாவுக்கு முன்பாக, காய்பாவுக்கு முன்பாக, ஆலோசனை சங்கத்துக்கு முன்பாக எல்லா குற்றச்சாட்டுகளையும் தவிடுபொடியாக்கி இறுதியிலே சிலுவை மரணம், தேவனால் நியமிக்கப்பட்ட மரணம், அந்த மரணத்திலே அவர் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து நிற்கிறார். உலக மக்களை எல்லாம் விடுதலையாக்கணும், பாவத்திலிருந்து, மரணத்திலிருந்து, பிசாசினுடைய கரத்திலிருந்து விடுதலையாக்கணும்னு சொன்னால் ஆரம்பத்திலிருந்தே அட்வான்ஸாக ப்ரேயர் பண்ணிகிட்டே வரணும். வருங்காலத்தில், எதிர்காலத்தில் தேவ சித்தம்தான் நிறைவேறி முடியணும் அப்படின்னு நினச்சா அட்வான்ஸ் ப்ரேயர் பண்ண ஆரம்பிச்சிருங்க. இல்லைன்னா பிரச்சனை. பச்சை மரமே அந்த பாடுனா நீங்களும் நானும் பட்ட மரங்கள். எல்லாம் சரியாக இருக்கும்னு நினைக்காத, திடீர்னு சரியில்லாமல் போயிடும். கடைசி வரைக்கும் நம்ம ஓடிடலான்னு நினைக்காத, இடையிலேயே காலவாரி விட்டுரும். ரொம்ப ஜாக்கிரதையாக ஓடணும். நம்ம நினைக்கிற மாதிரியே வாழ்க்கை தொடராது, தொடங்கியது போல இருக்காது வாழ்க்கை. சாசு போராடிட்டே இருப்பான். அப்போ பிசாசனுடைய இறுதி போராட்டாங்க சிலுவையில். அவன் தான் மரணத்துக்கு அதிகாரி. இந்த உலகத்தில் இருக்கிற மக்களை எல்லாம் தன்வசப்படுத்தி வச்சிருக்கான். மரணங்கிறது 2ஆம் மரணம். என்ன மரணம் சொல்லுங்க? 2ஆம் மரணம். வெளிப்படுத்தல் விசேஷம் 21:8 வாசிப்போம். இந்த மரணத்துக்குள்ள முழு உலக மக்களையும், மக்கள் சமுதாயத்தை கூட்டிட்டு போறதுக்காகத்தான் அவன் பிளான் பண்ணி ஆதாமிலிருந்து கிரியை செய்துட்டு வர்றான். ஆணுடைய திட்டத்துக்கு விரோதமாக, சித்தத்துக்கு விரோதமாக, அவருடைய சாயலின்படி, அவருடைய ரூபத்தின்படி படைக்கப்பட்டிருக்கிற மனித சமுதாயம் முழுவதையும் இந்த மரணத்துக்குள்ள கொண்டு போய் சேர்க்கணும். அந்த மரணத்துக்கு அதிகாரம் படைச்சவனா இருந்தான் இந்த சாத்தான். அதனால தான் அவனை மரணத்தின் அதிகாரி என்று சொல்லப்பட்டது. மரணத்தின் அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும். இப்போ மரித்தால் தான் பிசாசனுடைய தலையை நசுக்க முடியும். மரித்தால் தான் அவன் கையிலே இருக்கிற அதிகாரங்களை, மனுஷனுக்கு கொடுக்க வேண்டிய அதிகாரங்களை திரும்ப பிடுங்க முடியும். பிடுங்கினா தான் இழந்து போய் நிற்கிற மனித சமுதாயத்துக்கு அந்த அதிகாரத்தை கொடுக்க முடியும். நீங்கள் இந்த பூமியை நிரப்புங்கள். வானத்தில் பறக்கும் பறவைகளை, நாட்டில் வாழும் விலங்குகளை, காற்றில் வாழும் விலங்குகளை, ஊரும் பிராணிகளை, நீர்நிலைகளில் நீந்தி வாழ்ந்து கொண்டிருக்கிறதே அந்த ஜந்துக்கள், இந்த மச்சங்கள், மீன்கள், ஊரும் பிராணிகள் அனைத்தின் மேலும் உனக்கு ஆளுகை அப்படின்னு சொல்லி அதிகாரப்படுத்தி ராஜாவை போல, ராணியை போல வச்சார் தெய்வம். ஒரு பழத்தை காமிச்சு, சாப்பாட்டை காமிச்சு
சாப்பாடு இல்லையே. அதுலேயும் இது விசேஷமான சாப்பாடு பார்த்துக்க, அதான் நீ சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. இப்படி சொல்லி கொடுத்து அந்த சாப்பாட்டை சாப்பிட வச்சு அப்படியே அவங்க கையில் இருக்கிற அந்த ராஜரீகமான அதிகாரத்தை, பூமியை ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொன்னாரே அந்த ஆளுகையை, அந்த அதிகாரத்தை இப்படிப்பட்ட வஞ்சகத்துக்குள்ளே மனித சமுதாயத்தை உள்படுத்தி அந்த அதிகாரத்தை பிடிங்கிட்டான். இந்த அதிகாரத்தை பிடுங்கணும்னா இவர் மனுஷனாக பிறக்கணும், வளரணும், வாழணும், நன்மை செய்கிறவராக சுற்றித் திரியணும், இறுதியில் சிலுவைக்கு போகணும். சிலுவையில் மறிக்கும்போது தான் இவன் தலையை நசுக்க முடியும், இவன் அதிகாரத்தை பிடுங்க முடியும். அதற்காகத்தான் இரட்சகர் இயேசு சிலுவையிலே மரித்தார். இந்த இஸ்லாமிய நண்பர்கள்லாம் இயேசு மரிக்கவே இல்லை, இயேசு அடக்கம் பண்ணப்படலை, இயேசு உயிர்த்தெழலை. உலகத்தில் வாழ்கிற முழு மனித சமுதாயத்து மத்தியிலே மெஜாரிட்டி கிறிஸ்டியானிட்டி, ரெண்டாவது இடத்துல இருக்கிறது இஸ்லாமிய சமுதாயம். முழு உலக ஜனத்தொகை, மனித ஜனத்தொகையில் அவங்களுக்குள்ள பிசாசு எப்படி சொல்லி கொடுத்துருக்கு பற்றியில, இயேசு சிலுவையிலே மரிக்கவில்லை, மரிக்காததினாலே அவர் அடக்கம் பண்ணப்படவில்லை, அவர் அடக்கம் பண்ணப்படாததினாலே அவர் உயிர் தள்ளவில்லை. இப்படி எங்கள் குர்ஆன் சொல்லுதுன்னு அப்படி தூக்கி பிடிச்சி உலகம் பூரா பிரசவம் பண்ணிட்டு இருக்காங்க. என் மகனே, என்னை நிந்திக்கிறவனுக்கு உத்தரவு சொல்லத்தக்கதாக நீ நீ ஞானவானாகி என் இருதயத்தை சந்தோஷப்படுத்து. உலகம் பூரா சத்தியத்துக்கு மாறா பேசுறானே, சமுதாயமா பேசுறானே, ஒவ்வொரு மதங்களையும் விரோதமா பேசிட்டு இருக்காங்களே. உனக்காக எனக்காக ஜீவன் கொடுத்தவர், சாசின் கரத்தில் இருந்து உன்னை என்னை விடுதலையாக்க முடியாத சிலுவையிலே சாசோடு போராடி வெற்றி சிறந்தவர். அவர் மரித்தார், மரித்ததினாலே மரணத்தின் அதிகாரியாக பிசாசானவனை அழித்தார், ஒழித்தார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் கையில் இருந்த அதிகாரங்களை பிடுங்கி கொண்டார். யார் யாரெல்லாம் சிலுவையிலே எனக்காக இயேசு மரித்தார் என்று விசுவாசிக்கிறாரோ அந்த விசுவாசம் உள்ளவனை கர்த்தர் ரட்சிக்கிறார். அவன் கையில் அந்த அதிகாரத்தை திரும்ப கொடுக்கிறார். அது 1000 வருஷ அரசாட்சியில் தான் நிறைவேறப் போகுது. இப்போ ஆவியின்படி நமக்கு அதிகாரம். சாசு உன்னை என்னையும் தொடக்கூடாது. சபைக்குள்ளே இருக்கிற விசுவாசியில் ஊழியக்காரனை பிசாசு தொடக்கூடாது. தொடக்கூடாதுன்னு என்ன அர்த்தம்? போராடக்கூடாதுன்னு இல்லை, ஆண்டவரை விட்டு பிரிச்சிடக்கூடாது, சத்தியத்தை விட்டு பிரிச்சிடக்கூடாது, சபை ஐக்கியத்தை விட்டு பிரிச்சிடக்கூடாது, ஊழியர்கள் ஐக்கியத்தை விட்டு பிரிச்சிடக்கூடாது. அவன் ஏதேன் தோட்டத்தை விட்டு ஆதாம் ஏவாளை பிரித்தது போல உங்களை என்னை பிரிப்பான். எதை விட்டு பிரிப்பான்? சத்தியத்தை விட்டு பிரிப்பான், உபதேசத்தை விட்டு பிரிப்பான். ஆண்டவருக்கு நமக்கு இருக்கிற ஐக்கியத்தை வெளிப்படுத்துகிற அபிஷேகத்தை விட்டு பிரிப்பான். நம்ம எந்த சபையில் ஐக்கியப்பட்டிருக்கோமோ அந்த ஐக்கியத்தை உடைச்சு பிரிச்சிருவான். எந்த ஊழியக்காரங்களோட ஐக்கியத்தில் இருக்கமோ அந்த ஊழியக்கார ஐக்கியத்தை விட்டு பிரிச்சிருவான். அவன் கைக்கு தப்பணும்னா பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்யணும். சிக்கிட்டோம்னா துவைச்சிடுவான், துணியை துவைக்கிற மாதிரி ஒன்றை எண்ணெய் துவைச்சிடுவான். உங்களுக்கு சாத்தான தெரியாது. சில ஊழியக்காரன் சொல்கிறேன், எப்போவுமே சாத்தான்னு சொல்லி சாத்தானை மகிமைப்படுத்துகிறாங்க. உடனே இந்த குருடி கூடங்கள்லாம் அல்லேலூயா, சாத்தானுக்கு பிறந்தவ பரிசுத்தாவி இருந்தால் ஆமென் போட விடுவாரா? எதை புசிக்க வேண்டும் என்று சொல்லுகிற நம்முடைய தேவனாகிய கர்த்தர் எதை புசிக்க கூடாது என்றும் சொல்லுவார். எது பரிசுத்தாவி என்று கற்றுக் கொடுக்கிற தேவனாகிய கர்த்தர் எது அசுத்த ஆவி என்பதையும் கற்றுக் கொடுப்பார். சில நாய்க்கு சாத்தானா அதிகமாக சாத்தான்னு சொல்லி சாத்தானுக்கு பிறந்தவன் அவன் அப்படித்தான் சொல்லுவான். சாசு ஒட்டுமொத்த சபையை வஞ்சிப்பதற்காக, ஊழியர்களை தன்வசப்படுத்துவதற்காக சாத்தானுடைய ஆவி எந்த அளவுக்கு தமிழகம் மட்டுமல்ல, இந்தியா மட்டுமல்ல, வேர்ல்டு லெவலில் கிரியை செஞ்சுட்டு இருக்கான். உலக அளவில் வஞ்சித்துட்டு இருக்கான். உங்களுக்கு கண்கள் திறக்கப்பட்டு இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். கூடர்களுக்கு வழிகாட்டுகிற கூடனாக இருந்தால் ஊழியக்காரனு ஆமென் போட்டுக்கிட்டு இருப்பீங்க. உங்கள் கண்களை பரிசுத்த ஆவியானவர் திறப்பாராக. திறக்கப்பட்டிருக்கிற கண்களை பிரகாசமுள்ளதாய் மாற்றுவாராக.
சாத்தானுடைய சைனியங்கள் எப்படி கிரியை செய்கிறது என்பதை, உலக அளவில் அது எப்படி ஏமாற்றிக் கொண்டிருக்கிறது என்பதை காணும் கண்களை கத்த தருவாராக. அப்படி பெற்றுக்கொள்வோமானால் பிரகாசமுள்ள கண்கள் தீய சக்தியில் மேற்கொள்ளணும். ரைட், நான் சப்ஜெக்டை சொல்லிட்டு போயிடுறேன், நீங்கள் வசனங்களை குறிச்சிக்கிறீங்க. அப்போ உபவாசம் அவசியமா? ஏன்னா 21ஆம் நூற்றாண்டில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். இந்த நூற்றாண்டினுடைய சபை ஊழியங்களை நம்ம செய்து கொண்டிருக்கிறோம். அப்போ நம்ம மத்தியிலே ஊழியம் செய்கிற சில ஊழியர்கள் உபவாசம் தேவையில்லை என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு வந்து விட்டார்கள். அதை கேட்டு கைதட்டுகிற ஒத்துப்போகிற சில விசுவாச பிள்ளைகள்லாம் இருக்காங்க, சில ஊழியர்கள் இருக்காங்க. அவங்க நடுவில் தான் நாம ஊழியம் செய்ய வேண்டியிருக்கு. அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே உபவாசம் அவசியமா என்று கேட்கும் பொழுது உபவாசம் அவசியம் என்பதற்குரிய ஆதார வசனங்களைத்தான் நாம் வாசித்து கொண்டிருக்கிறோம். அப்போது உபவாச ஜெபம்னு சொல்லும்போது ஆண்டவர் என்ன சொல்கிறார்? ஜனத்தை கூட்டுங்கள், சபையை. அப்போ பரிசுத்தப்படுத்துகிற வேலை தான் நேற்று நான் சொன்னது. உங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. அடுத்து சொன்னார், உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. எனக்காக நீங்கள் அழ வேண்டாம் சகோதரிகளே, உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் உங்கள் ஃபேமிலிக்கு ஜெபம் பண்ணு. அதான் இன்னைக்கு ஜெபம் பண்ண சொன்னேன். உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்காக உட்காருங்க கர்த்தர் சமூகத்தில் அப்படின்னு சொன்னது காரணம் தான். 2ஆம் நாள் உபவாச ஜெபம் அதற்கு பயன்படுத்தப்படட்டும் சொல்லிட்டு அவை ஜனத்தை கூட்டணும், சபையை பரிசுத்தப்படுத்தணும். அடுத்து முதியோரை, நான் கிழவன், நான் கிளவி, என்னால் நடக்க முடியாது, ஏற முடியாது, இறங்க முடியாது, அவங்களும் கூப்பிட்றா. கலட்டு பயிலும் வரட்டும், கிளவியும் வரட்டும். பிள்ளைத்தாச்சி இப்போதான் சின்ன பச்சை குழந்தை வச்சுருக்கா, அது குளிருதியா? டேய் அதெல்லாம் சொல்லக்கூடாது, வீட்டு வா. ஏன்னா குழந்தைய கொடுத்த கத்தராக்கும் கூப்பிடுறாரு. நான் இப்போ கல்யாணம் பண்ணிட்டேன், புது பொண்டாட்டி புது புருஷன், விட்டுட்டு வர மாட்டேன். டேய் வெளியே வா. மணவாளன் தன் அறையையும் மணவாட்டி தன் அறையை விட்டு வெளியே வா. உபவாச ஜெபம்னா என்ன? சொந்தக்காரங்க வருவாங்க, இப்போ தான் கல்யாணம் முடிச்சிருக்காங்க, பச்சை பிள்ளைக்காரி, இதெல்லாம் பேசக்கூடாது. கூப்பிடுறது யாரு? உனக்கு குழந்தைய தந்தவர், உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சவர், அவர் தான் கூப்பிடுறாரு. சும்மா வெத்து பிரசங்கமும் வெறும் பாட்டு பாடிட்டு போகிறதுக்கு இல்லை, பாஸ்டிங் இருக்கிறது. எது கூப்பிட்றாரு? சொல்லியா கண்ணாடியை போட்டு தூங்கிட்டு இருக்கா? தோத்துறான். அதுக்காக கண்ணாடியை தந்தார் ஆண்டவர்? பைபிள் வாசிக்கிறதுக்கு தான் கண்ணாடி. கண்ணாடியை போட்டால் பிரசம் பண்ணுற ஆளுக்கு தெரியாது, நம்ம கண்ணாடியை போட்டு தூங்குவான். அதுக்கு இல்லை கண்ணாடி. பைபிளை வாசிக்கிறதுக்கு தான் உனக்கு எனக்கும் கண்ணாடி தந்திருக்காரு. ஆமாவா இல்லையா? ஏன் அதை கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்களேன். வாமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே உபவாசத்துக்கு யார் யாரெல்லாம் வரணும் அப்படின்னு நம்ம கையில் இருக்கிற பைபிள் சொல்லுது அப்படின்றத நீங்கள் அதை பார்க்கணும், கவனிக்கணும். கிழவின்னு தள்ளக்கூடாது, அவங்களையும் சொல்லக்கூடாது. இப்போ தான் கல்யாணம் முடித்தோம் அப்படின்னு சொல்லக்கூடாது. பச்சை பிள்ளைக்காரி, பச்சை பிள்ளை, இதெல்லாம் சொல்லக்கூடாது. எந்த சூழ்நிலை ஆனாலும் சரிதாப்பா. பனி விழுகுது, மழை விழுகுது, கடுமையான வெயில், உஷ்ணம், எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் உனக்கு மேலே ஒரு மகிமையின் மேகத்தை வைக்க மாட்டாரா? ஒரு மேகஸ்தம்பம் வர பாட்டு தானே. அக்னி ஸ்தம்பமும் மேகஸ்தம்பமும் சும்மா கையை தட்டி பாட்டு பாடிட்டு போகிறதுக்கா? உன் வாழ்க்கையில் வேண்டாமா? அந்த மேகத்தை நீ ருசிக்க வேண்டாமா? அப்படி ருசிப்பாயானால் காரணக்காரியும் சொல்ல மாட்டேன். ஏர் மாடு வாங்கியிருக்கேன், உழுகணும், நிலம் வாங்கியிருக்கேன் பார்க்கணும், புதுசாக மாடு வாங்கியிருக்கேன் பல்ல பிடிச்சி பார்க்கணும். ஏல இந்த மாதிரிலாம் காரணக்காரியம் சொல்லக்கூடாது. காரிய சமர்த்தர்களாக நீங்களும் நானும் கர்த்தருக்கு முன்பாக நிற்கணும். காரியத்தை சாதிக்கிறவர்களாக நிற்கணுமே இல்லாமல் காரணம் சொல்லி தப்புகிறவர்களாக இருக்கக்கூடாது. அது உலகத்தான் ரசிக்கப்படாதன்னு சொல்லட்டு. அபிஷேகம் பண்ணப்பட்டேன், நான் சபையில் இருக்கிறேன், ரசிக்கப்பட்டேன் சொன்னவன் சொல்லாத. 45 ஆண்டு காலத்தில் எனக்கு மேலே இருக்கிறவங்க யார்ட்டையும் நான் காரணக்காரியம் சொன்னது கிடையாது. இதனால தான் அப்படி செஞ்சேன், அதனால தான் அப்படி செஞ்சேன். கிறிஸ்தவ திருச்சபைக்குள்ளே சகோதரிகளும் சகோதரரும் சமமாக ஆராதிக்கிற கிருபையை கர்த்தர் தந்தார். இது எங்கே பெற்றுக்கொண்டார்? சிலுவையிலே போராடி பெற்றுக்கொண்டார். இது கிறிஸ்தவத்தில் மட்டும்தான் செல்லுபடியாகும். இதுக்குள்ளேயும் சில ஆள் வந்து பொம்பளையை தமக்கு கீழே தான் அப்படி நினைச்சான்னா அவனுக்குள்ள இருக்கிறது பரிசுத்தாவி இல்லை, அசுத்தாவி. ஆமாவா இல்லையா? ஆமான்னு சொல்லல வச்சுக்க, வீட்டுக்கு போன பிறகு போர் தள்ளி நம்பிட்டோம். ஆமாம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இஸ்லாமிய சமுதாயம் இன்னும் விடுதலையாகவில்லை, யூத சமுதாயம் இன்னும் விடுதலையாகவில்லை,
பெரும்பான்மை கொண்ட இந்தியாவிலே இருக்கிற இந்து சமுதாயம் விடுதலையாகவில்லை. ஆனால் கிறிஸ்தவம் விடுதலை ஆயிருக்கு. அதனால சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ் சமமாயிருந்து கிறிஸ்தவ ஆலயத்துக்குள்ளே தேவனை ஆராதிக்கிறார்கள். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே யார் யாரெல்லாம் அந்த உபவாச ஜெபக்கூட்டத்துக்கு வரணும் அப்படிங்கிறத யோவேல் அந்த காலத்திலே எழுதிட்டான். மோசே எழுதுறதுக்கு முன்னாடிப்பா இதை எழுதிட்டான்னு வேதபுத்தகத்தில் சொல்கிறாங்க. ஆதியாகமம், யாத்திராகமம், லேவியராகமம், என்னாகமம், உபாகமம் எழுதுறதுக்கு முன்னாடியே யோவேல் எழுதிவிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போவே உபவாச ஜெபத்தை பற்றி பரிசுத்த ஆவியானவர் தீர்க்க தரிசனமாக பேசியிருக்கிறார். அப்போ யார் யாரெல்லாம் உபவாச ஜெபத்துக்கு வரணும் அப்படிங்கிறத நம்ம பட்டியல் விட்டுருக்கோம். நம்ம அதை படிச்சுட்ருக்கோம். மணவாளன், மணவாட்டி, பாலுங்கிற குழந்தை, பிள்ளைத்தாச்சி, அப்புறம் கிழவன், கிழவி. உங்கள் பாடியில் சொன்னால் தான் புரியும். இப்படிலாம் டீசெண்டாக சொன்னால் உங்களுக்கு புரியாது. நம்ம வழக்க சொல்லணும். தமிழ் வார்த்தை தான், ஆனால் நம்ம வட்டார வழக்கு சொல் எதுவோ அதை சொல்லும்போது தான் நமக்கு புரியும், உணர்வு வரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்து என்ன சொல்கிறாரு? கர்த்தரின் பணிவிடைக்காரராகிய ஆசாரியர்கள் மண்டபத்துக்கும் பலிபீடத்துக்கு நடுவே என்ன செய்யணுமா? அழுதியலாம். நீங்கள் நேற்று தற்பரிசூலம் செஞ்சீங்கல்ல, உங்கள் கண்களில் கண்ணீர் வந்துச்சா? கண்ணீர் வரலைன்னா அந்த கடின இறுதியம், கள்ள இறுதியம் இருக்குது. நீ பிரசவம் பண்ணாலும் நீ பரலத்துக்கு வர மாட்ட, நீ சூசம் சொன்னாலும் பரலத்துக்கு வர மாட்ட, நீ ஜெப கூட்டம் நடத்தினாலும் பரலத்துக்கு வர மாட்ட. தேவ சமூகத்தில் பாவங்களை அறிக்கையிட்டு, குற்றம் குறைகளை அறிக்கையிட்டு, நாம் அவருக்கு விரோதமாக செய்த அத்தனை காரியங்களை உணர்ந்து அறிக்கையிட்டு ஆண்டவரே மன்னியும் நிற்கும்போது ஆண்டவருடைய பிரசனை இறங்கி உன் இருதயத்தை உடைச்சி, கல் போல இருந்த இருதயத்தை சதையான இருதயமாக மாற்றி அவர் உடைச்சும் போது உன் கண்களிலிருந்து கண்ணீர் தாரதாரையாக ஓடி இருக்கணும். நேற்று ஜெபத்தில் தற்பரிசோதனை செய்திருந்தால், அந்த ஜெபத்தை தேவன் அங்கீகரித்திருந்தால், தேவன் ஏற்றுக்கொண்டார் என்பதற்கு அடையாளமே உன் இருதயங்கள் நொறுங்கி இருக்கும், உடைந்திருக்கும். உன் கண்களில் இருந்து கண்ணீர் தாரதாரையாக ஓடி இருக்கும். அவருடைய பிரசனம் இறங்கி உன்னை நிரப்பியிருக்கும். புதிய அபிஷேகம் இறங்கி உன்னை நிரப்பியிருக்கும். நீ உயிரடைந்திருப்பாய். உனக்கு பின்மாற்றத்திலிருந்து நீ விடுதலையாயிருப்பாய். அது நடக்கலைன்னா சந்தேகம்தான். இனி நீ உன் வீட்டுக்குள்ளே வீட்டுக்காரிங்களெல்லாம் கவனிச்சுக்கிட்டு நீ இருந்துருவியா? உன்னால் முடியுமா? புருஷனையும் பிள்ளையில வச்சுக்கிட்டு, உள்ளாட்டியும் பிள்ளையில வச்சுக்கிட்டு இந்த மாதிரி தனியாக வந்து இருக்க முடியுமா? முடியாது. அற்புதமான ஒரு நேரம் இந்த பூமியில் உள்ள வாழ்க்கையில் உனக்கு இந்த சந்தர்ப்பத்தை தந்திருக்காரு. டூ நாட் லூஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. நீ இந்த சந்தர்ப்பத்தை நழுவ விட்டின திரும்ப கிடைக்காது. நேற்றைய தினமே நீ இருதயம் சரியாக இருக்கணும், உன் மனசு சரியாக இருக்கணும். கல்லு மாறி இருக்கிற இருதயம் சதையாக மாறி இருக்க வேண்டாமா? அதான தற்பரிசுதனை. போய் முழங்கால் படிட்டு உடனே உடைஞ்சிட முடியுமையா? அவங்க தான் தேவனோட இருக்கிறவங்க. சும்மா கையை தட்டிட்டு பாசம் வச்சுட்டு போகிறதெல்லாம் அதுக்கு பரிசுத்தாவே கிடையாது. தனியாக முழங்கால் போட்ட உடனே அவருடைய பிரச்சனை இறங்கணும், சமூகம் இறங்கணும், அவருடைய அன்பு பொங்கி வரும். என்னை விசுவாசிக்கிறவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு ஓடும் என்று சொன்னாரே. அது வெறும் பேச்சும் பிரசவமா? இல்லை, அது நம்முடைய வாழ்க்கை. நடக்குதா? நேற்றே நீ உன் இதயத்தை சரி பண்ணியிருக்கணும், உன் மனசை சரி பண்ணியிருக்கணும், உன் மனசாட்சி பரிசுத்தமாக இருக்கணும். இனி வந்தவண்ணமாக தான் உன் இருதயம் இருக்கு, உன் மனசு இருக்குன்னா ஊழியம் நடக்க. ஆனால் செத்தின நடத்து போயிடுவேன். 2ஆம் மரணமாகி அக்னியும் அங்கே கண்டிப்பாக போயிடுவேன். நீ ஒயிட் அண்ட் ஒயிட் கொடுத்தினாலு, நீ நகை கழட்டினாலு, ஆமாம், அவன் கூட்டிகிட்டு போயிடுவேன். யார்? அவன் தான் கொஞ்சம் சொக்காரன், கொஞ்சம் சொந்தக்காரன். இந்த பூமியில் இருக்கிறவங்களாம் சொந்தக்காரன் சொக்காரன் கிடையாது, அவன் தான். ஏன்னா நித்திய காலமாக கொண்டு போய் அவன் இருக்க போகிற இடத்துக்கு கொண்டு போய் சேர்த்துருவான். ஊழியம் செஞ்ச யூதாசை கூட்டிட்டு போட முடியா? அதே மாதிரி கூட்டிகிட்டு போயிடுவேன். 2ஆம் மரணமாகி அக்னியும் கந்தகம் எறிகிற கடல். இல்லை நான் தான் பிரசவம் பண்ணேனே, நான் தான் ஊழியம் பண்ணேனே, நான் தான் ஜூசியத்தை அறிவிக்கிறேனே, நான் ஜெப குறிப்பு சொல்லி ஜெப கூட்டம் நடத்துகிறேனே, நான் பெண்கள் முகாம் நடத்துகிறேனே, வாலிபர் முகாம் நடத்துகிறேனே, கன்வென்ஷன் நடத்து, அதெல்லாம் தூக்கி சாப்பிட்டுருவான். உங்களுக்கு சாத்தானை பற்றி தெரியாது. நான் போராடி 45 வருஷமாக அவன் யாருன்னு படிச்சிருக்கேன். இயேசுநாதரோட வாழ்ந்தாலும்
சாத்தான் எவ்வளவு தந்திரமாய் காய் நகர்த்துவான், நம்ம அவன் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரதுக்கு என்னெல்லாம் வேலை செய்வான்னு சொல்லி 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, என் ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொண்ட நாள் முதல் அவன் போராடி கொண்டிருக்கிறார். அதனால் உபவாச ஜெபத்தை யார் யார் பங்கெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஊழியக்காரங்களை சொல்கிறாரு. மண்டபத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவே என்ன ஆசரிப்பு கூடாரம் இருக்குது பற்றிலாம், ஆலயம் இருக்குல்ல, வாசலை கேட்ட திறந்த உடனே இருக்கிறது பலிபீடம். அதுக்கு பிறகு இருக்கிறது தான் என்னது, தொட்டி. அதோடு ஒட்டி இருக்கிறது தான் வாசஸ்தலம். இது மாதிரி ஒரு கூடாரம், அதை 2ஆக பிரிச்சிருப்பாங்க, பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம். இதுக்கு 2க்கு பலிபீடத்துக்கும் இதுக்கு நடுவே உட்காந்து என்ன செய்யணுமா, ஊழியக்காரங்க அழுகணுமா. கண்ணீர் வந்திருக்காயா? உன் முன்னாடியை தள்ளி, உன் புள்ளையில தள்ளி, உன் ஊழியத்தை தள்ளி, உன் சபை மக்களையும் தள்ளிட்டு வந்திருக்க. இங்கே வந்து தேவ சமூகத்தில் உட்காந்து உன்னை நீயே பரிசோதித்து பார்க்கும்போது, அவர்கிட்ட அறிக்கையிட்டு மன்னிப்பு எடுக்கும்போது, தேவ சமூகம் இறங்கி உன் இருதயத்தை உடைக்கலைன்னா நீ எங்கே போன பிறகு உடையாது. இந்த இடம் அற்புதமான ஒரு இடம். உன்னை கர்த்தர் தனிமைப்படுத்தி கொண்டாந்துருக்கார். இதில் நீ தேவ சமூகத்தை அனுபவிக்கலை, தேவ பிரசனத்தை அனுபவிக்கலை, இதில் புதிய ஒரு அபிஷேகம் உன் மேலே இறங்கலைன்னா நீ திரும்ப நீ போனாலும் இறங்காதியா, கஷ்டமியா. பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை உட்காந்துட்டு இருக்கும். அது டாவு, அங்கே போயினா டாவ் அடிச்சுட்டு போயிடுவேன். அழுதுருக்கணும், சிலர் அழுதுருப்பீர்கள், சிலருடைய கண்களிலிருந்து கண்ணீர் வடிச்சிருக்கும். அந்த கண்ணீர் அவர் பாதத்தில் சிந்தி இருக்கிறதுனால வரும் நாட்களை கர்த்தர் ஆசீர்வாதமாக மாற்றுவார். ஏன்னா நம்முடைய ஜெபத்தை விட உபவாசத்தை விட கண்ணீர் விலை உள்ளது. தேவ சமூகத்தில் நீ வைக்கிற ஜெப விண்ணப்பங்களை விட, உன்னுடைய உபவாசத்தை விட விலை உள்ளது கண்ணீர். தேவனுக்கு ஏற்கும் பழிகள் நறுங்குள்ளதும் நொறுங்குள்ளதுமான இருதயம், ஆவி. இருதயம்னா ஆவி, ஆவினா இருதயம். சோத்திரம். ஆகவே பரிசுத்த ஆவியானவர் நம்ம இந்த உபவாச நாட்களை நடத்தி கொண்டு வருகிறார் என்று சொன்னால் நாம் பேறு பெற்றவர்கள், பாக்கியவதிகள், பாக்கியவான்கள். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே உபவாசம் அவசியம். முதல் வார்த்தை என்னது? உபவாசம் அவசியம். ஏன்னா அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிற உலகத்தில், ஊழியங்களில், ஊழியக்கார மத்தியில் நாம் அவசியம்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கோம். அதுக்கு நீங்கள் இந்த வசன ஆதாரங்கள் எல்லாம் நீங்கள் குறிப்பாக வைத்துக்கொள்ள வேண்டும். இயேசுவானவரும் சொன்னார், உபவாசம் அவசியம் சொன்னார். பரிசேயர்கள் உபவாசிக்கிறத அவங்களுடைய நீதின்னு கணக்கிட்டார்கள். பரிசேயருடைய நீதியை பார்க்கிலும், சதுசேயருடைய நீதியை பார்க்கிலும், மற்ற யூதர்களுடைய நீதியை பார்க்கிலும் உங்கள் நீதி அதிகமாகிறாவிட்டால் பரலோகத்துக்குள் பிரவேசிக்க மாட்டீர்கள். மத்தேயு 5:20. அப்போ நல்லா கவனிங்க, உபவாசம் அவசியம்னு ஆண்டவர் சொல்லியிருக்கார். அடுத்து விளக்கமும் கொடுக்குறார். உபவாசம் எடுத்தீங்கன்னா என்ன செய்யணுமா? மலை உபதேசத்தில் அது ஒரு பகுதி உபவாசிக்கிறத பற்றி சொல்கிறார். நீ சாப்பிடாமல் இருக்கிறதுனால, தண்ணி குடிக்காமல் இருக்கிறதுனால உன் முகம் ஆடும். மற்றவன் பார்க்கும்போது என்ன இவ்வளவு சோர்ந்து போயிருக்காரு, என்ன முகம் ஆடி இருக்கு அப்படின்னு கேட்குற அளவுக்கு இருக்கக்கூடாதுல்ல. நீ உபவாச ஜெபத்துக்கு வந்துட்டினா மூஞ்சியை அடிக்கடி கழுவு. தலையை பரட்ட தலை மாதிரி தெரியும், அப்படியே விடாமல் கொஞ்சம் எண்ணெய் தேய், தலைக்கு எண்ணெய் தேய், முகத்தை கழுவு. வாடி போன மூஞ்சி கட்டிக்கிட்டு தெரியாது. சொல்லி தந்தாரா இல்லையா? உபவாசம் அவசியம் சொன்னாரா இல்லையா? பாலும் தேன் குடிக்கிறாங்க. உபவாச ஜெபம் வேண்டாம், நமக்கு உபவாசம் இல்லை, நம்மளோட கர்த்தர் இருக்கிறார், ஹல்லேலூயா அப்படின்னு சொல்லிட்டு பாலும் தேனும் கலையை குடிச்சிட்டு இருக்கான். எந்த அளவுக்கு பிசாசு மாத்திரம் பாருங்க. எல்லாம் நீங்கள் விழிப்பாக இருக்கணும். ஆகவே ஆண்டவர் இயேசு உபவாசம் அவசியம் என்று சொன்னார். அப்படி நீ உபவாசம் எடுத்தினா நீ என்ன பண்ணு? மூஞ்சிய முகத்தை அடிக்கடி கழுவு. நீ சாப்பிடாமல் இருக்கும்போது உன்னுடைய உடல் வாடும், உன் சரீரம் வாடும்.
தொடர்ந்து 3 நாளில் இருந்தீங்கன்னா முழங்காலில் இருக்கிற ஜவ்வெல்லாம் விட்டது மாதிரி இருக்கும். முழங்கால் தளரும். சங்கீதக்காரன் சொல்கிறான், சங்கீதம் 109 24வது வசனத்தை வாசிங்க பாருங்க. உபவாசம் எடுத்தால் உடல் பலவீனப்படும். அப்போ முழங்காலெல்லாம் தளர்ச்சி ஆகிப்போம். அடுத்து பார்த்தீங்களா, ஒட்டுமொத்த சரீரமும் சாப்பிடாததுனால பலமில்லாத ஒரு சரீரமாக, ஒரு பலவீனமான ஒரு சரீரமாக காட்சியளிக்கும். இப்போ முழங்கால தளர்ச்சி அடையும், சரீரம் முழுவதும் என்ன செய்யும், பலவீனப்படும். அடுத்த வார்த்தை சரி இருக்கட்டும். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் சரீரத்தில் பலவீனம் உண்டாகும். மூட்டுக்கு மூட்டு விட்டுறாங்க. நான் அந்த 3 நாள் தண்ணி இல்லாமல் உபவாசம் இருந்து நிறைய அசுத்தாவில் விரட்டியிருக்கேன். ராமேஸ்வரத்துலேயும் அதை செஞ்சுருக்கேன், ஆர்எஸ் மங்கலத்திலையும் செஞ்சுருக்கேன். சவால் விட்டு தான் பிசாசை விரட்டியிருக்கேன். என் நடத்திப்புக்காரரு பிசாசு பிடிச்ச ஒரு குடும்பத்துக்கு வந்து ஜெபம் பண்ணி விரட்டுறான்னு சொல்கிறார். 2 விசுவாசிகள் உதவி கூப்பிட்டு போய் ஜெபம் பண்ணி அசுத்தாவியை விரட்டி அவங்க கையில் ஒப்படைச்சி வந்தேன். டாக்டரால் கைவிடப்பட்ட வியாதி, நோய், இப்போவா நாளைக்கா சாக போகிறதுங்கிற இடத்துல வந்துருச்சு. அப்படிப்பட்ட ஆளை அங்கே அனுப்பிட்டார் ஆர்எஸ் மங்கலத்துக்கு. 3 நாள் பச்சை தண்ணி குடிக்காமல் ஜெபம். பரிசுத்தாவியை இறங்குவார், பலப்படுத்துவார். அதுக்கப்புறம் கைகளை வச்சு ஜெபம் பண்ணுவேன். கைகளை வைப்பீர்கள், வியாதி சொஸ்தமாவார்கள். நடக்கணும். சாட்சிக்காக ஒன்றாவது சொல்லணும்ல. நீ பொய் சாட்சி சொல்லக்கூடாது. சில ஆளுங்க பொய் அடிச்சு விடுறேன். உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள் ஆண்டவர் சொல்லி தந்தார். அது நடத்திப்புக்காரருக்கு முன்னாடியே ப்ரூவ் பண்ணி சிங்காரத்தோப்பு, ராமநாதபுரம் சிங்காரத்தோப்பில் உள்ள தலைமை சபையில் உள்ள ஆட்களுக்கு தான் வியாதியை குணமாக்கி நிப்பாட்டியிருக்கோம், சாச துரத்தையும் காமிச்சிருக்கோம். ஏன்னா அவங்களுக்கு வயசாகி போச்சு. சபைன்னு சொல்லும்போது வந்துட்டாங்க, வியாதியஸ்தல் வர்றாங்க, பிசாசு பிடிச்சவங்க வர்றாங்க. அதெல்லாம் உபவாசம் போட்டு நீ விரட்டணும். அது உன்னை நடத்திப்புக்காரனுக்கு தெரியணும். சும்மா வெத்து பிரசவம் பண்ணிக்கிட்டு வெத்து பாட்டு பிடிச்சிக்கிட்டு கூடாது. கிருபை இல்லாத பாட்டு, அபிஷேகம் இல்லாத பாட்டு, கிருபை இல்லாத பிரசங்கம், அபிஷேகம் இல்லாத பிரசங்கம். அதனால் வாரம் அப்படியே வந்தவனமாகவே போயிடும். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரங்களை உயிர்ப்பிக்கும் வார்த்தைகள் உங்கள் வாயிலும் என் வாயிலும் இருந்து வந்து கொண்டிருக்க வேண்டும். உங்கள் வசனங்கள் வாயை திறந்தால் கிருபை பொருந்தினதாய் உப்பால் சாரமேற்றப்பட்டதாய் இருப்பதாக. அபிஷேகம் இல்லாத, கிருபை இல்லாத பாடல்களும் துதிகளும் சோத்திரங்களும் நிறைய சபைகளில் மலிஞ்சு போய் கிடக்கு. நிறைய செய்திகள் மலிந்து போய் கிடக்கிறது. அப்படிப்பட்ட எல்லையிலே, அப்படிப்பட்ட காலகட்டத்தில் ஊழியம் செய்கிற நீங்கள் நானும் உயிர் உள்ளவர்களாக நிற்க வேண்டும், ஜீவன் உள்ளவர்களாக நிற்க வேண்டும், அபிஷேகம் உள்ளவர்களாக நிற்க வேண்டும், கிருபை நிறைந்தவர்களாக நிற்க வேண்டும். அப்படிப்பட்ட பாதையிலே கர்த்தர் நடத்துவதற்கு தான் ஓடிக்கிட்டு இருக்கிற உங்களை கூட்டிகிட்டு வந்து இயேசு பணியில் உட்கார வச்சு சரி பண்ணிக்கிட்டு இருக்கிறது. சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்துவார், ஊழியங்களில் குடும்பத்தில் கொண்டு போய் நிலைநிறுத்துவார். அதை ஓடிட்டு இருக்கிற வண்டியை கொண்டு வந்து மெயின்டைன்ஸ் பண்ணி விடுறது. லூஸாக போனதையெல்லாம் டைட் ஆக்குறது. சிலர்லாம் லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கேன். அந்த லூஸெல்லாம் சரி பண்ணணுமா இல்லையா? சத்தியத்தை பேசுறது இல்லை, வேற என்னத்தையாவது பேசுறது லூஸு. அப்போ லூஸாக போன டயரு, நட்டு, போல்ட்டு, கிளச்சு, கீரு, பிரேக்கு எல்லாத்தையும் டைட் பண்ணணும். அப்போ தான் வண்டி இன்னும் கொஞ்சம் காலம் ஓடும். இப்படி கொண்டு வந்து இதுக்கு தான் செக் பண்ணுறது, இதுக்கு தான் நீங்கள் வரணும். நம்ம பயன்படுகிற பாத்திரமாக இருந்தாலும் நம்ம சரிப்படுத்திட்டு சீர்படுத்த வேண்டிய விஷயங்கள் இருக்கும், ஸ்திரப்படுத்தப்பட வேண்டிய விஷயங்கள் இருக்கும். அதாவது ஓடுற வண்டியில் எப்படி லூஸ் கான்டாக்ட் வருதோ அது மாதிரி லூஸ் வந்துடும். நமக்கு இப்படிப்பட்ட கூட்டம் அவசியம்னு உனக்கு சொல்லி தருவார் ஆவியானவர் இருந்தால். சாஸ் இருந்தால் இது தேவையில்லைன்னு சொல்லும்.
உனக்குள்ள பரிசுத்தாவி இருக்காரா கண்டுபிடிச்சிக்க. வேற ஆவி இருக்கா, பரிசுத்தாவி இருக்காரு, இதை வச்சு நீ முடிவு பண்ணிக்கலாம். ரைட். இயேசுவானவர் சொன்னார், முகத்தை கழுவு, தலைக்கு என்ன பூசு. அதுவும் உபவாச ஜெபம் பண்ணும்போது செய். மூஞ்சியை தொங்க போட்டுக்கிட்டு இருக்காது. என்ன சிஸ்டர் இப்படி இருக்கிய, உபவாசம் எங்க? ஒரு நாளா உபவாசம்? 3 நாள் சாப்பாடு இல்லாத உபவாசம். அப்படியா? ஏன்னா நீ இனி போடுற உபவாசத்தில் பச்சை தண்ணி குடிக்கக்கூடாது. அப்படின்னா நீ ஊழியக்காரன், உண்மையான ஊழியக்காரன், உங்கள் மேலே அபிஷேகம் இருக்குது, கிருபை இருக்குது, தேவ சமூகம் இருக்குன்னு அர்த்தம். நான் 45 வருஷமாக அதை பண்ணிட்டு இருக்கையா. தண்ணி இல்லாத உபவாசம், அது 3 நாள். யோனாவுடைய மீனும் 3 நாட்கள் உபவாசித்தன. எஸ்ரின் காலத்தில் எஸ்தர் சொல்லுகிறார், 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் உபவாசம் எடுக்கிறேன் என்று மொர்தெகாய்க்கு பதில் கொடுத்தான். அதுபடியே செஞ்சு காமிச்சா. அவ எதிர்பார்த்த ரட்சிப்பை பரலோகம் கொடுத்தது. 127 நாடுகளில் இருந்தவங்க ரட்சிக்கப்பட்டாங்க, யூத சமுதாயம். இங்க ஒருத்தி முழங்கால் போடுறா, பச்சை தண்ணி குடிக்காம, சாப்பாடு இல்லாம, அந்த மக்களுடைய ரட்சிப்புக்காக 3 நாட்கள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் உபவாசம் எடுத்து உட்கார்ந்தாலே அவளும் அவளுடைய தோழிகளும். அதனால பரலோகமே நடுங்கி உடனே வல்லமை அனுப்பி, கிருபையை அனுப்பி, தேவ அன்பை இறங்க பண்ணி 127 நாடுகளில் இருக்கிற யூத சமுதாயத்தை ரட்சித்தது. சும்மா ரட்சிப்பு வராதியா. ரட்சிக்கப்படணும் பிரசங்கம் பண்ணினா ரட்சிக்கப்பட மாட்டாங்க. உபவாசம் எடுக்கணும். பச்சை தண்ணி இல்லாத உபவாசம் எடுக்கணும்ல. 45 வருஷமா பண்ணிட்டு இருக்கையா. 40 வருஷம் 40 நாள் உபவாசம் பண்ணுறையா. பகப்பூரா தண்ணி கிடையாதியா. நைட்டு ஒரு நேரம் சாப்பாடு எடுக்கும்போது தண்ணி குடிச்சுக்கிடுவேன், அவ்வளோதான். 79 இருந்து 3 நாள் உபவாசம். முழு நேரம் ஊழியத்துக்கு வந்த பிறகு 40 நாள் உபவாசம். சனி ஞாயிறு கிருபாசனம் ஒழுங்குபடி. சனி ஞாயிறு எப்போ போல உள்ள உபவாசம் அது இருக்கும், அது தனி, இது தனி. இது வாழ்க்கை. நான் இப்போ சொல்கிறது என்னது, பேச்சும் பிரசங்கம் இல்லை, இது வாழ்க்கை. சாட்சியா நிரூபித்து காமிக்கணும்ல. அப்போ இயேசுவானவர் சொன்னாரா உபவாசம் எடுக்கணும்னு? அடுத்து அவர் உபவாசம் இருந்தாரா? அவர் எடுத்தது 40 நாள் உபவாசம், பச்சை தண்ணி குடிக்காம. மோசே இருந்தான் பழைய ஏற்பாட்டில் 40 நாள் உபவாசம். மலையில் ஏறி போய் 40 நாள் ஆண்டவர் உட்கார வச்சுட்டார். நல்லா கவனிங்க. கடவுளால் அழைக்கப்பட்ட மனுஷன் ஒரு நாள் இல்லை 2 நாள் இல்லை 40 நாளாக பச்சை தண்ணி இல்லாமல் சாப்பாடு இல்லாமல் 40 நாளாக மலைக்கு மேலே உட்காந்துட்ருக்கேன். எப்படி முடிஞ்சுச்சு? அதுதான் தெய்வ பலன், அதுதான் அபிஷேகத்தின் பலம். சும்மா கையை தட்டி 2 பாச பேசுறிய உபவாசத்தில் காமி உன்ட்ட பரிசுத்தம் இருக்கா இல்லையா. கையை தட்டுறது ரொம்ப லேசு, 2 பாசை பேசுகிற லேசு. பச்சை தண்ணி இல்லாமல் பல நாட்கள் தேவ சமூகத்தில் உட்கார்ந்துருக்கிறது கடினம். அந்த கடினத்தை லெகுவாக மெதுவாக மாற்றி தருகிறவர் கர்த்தர். எப்படி? அவருடைய பிரசன்னம் இறங்கிடும், அவருடைய சமூகம் இறங்கிடும். பசி உணர்வே தெரியாத அளவுக்கு தேவ சமூகத்தில் லிங்க் உண்டாகிட்டே இருக்கும், தொடர்பு வந்துக்கிட்டே இருக்கும். கர்த்தர் பேசிகிட்டே இருக்காரு, கட்டளைகளை கற்பனைகளை பிரமாணங்களை கொடுத்துக்கிட்டே இருக்கார், கேட்டுக்கிட்டே இருக்கான். திடீர்னு சீன் ஓடுது, டிவியில் ஓடுறது மாதிரி, சின்ன திரையில் ஓடுறது மாதிரி ஓடுது. என்ன காட்டுறாரு? கீழே இறங்கி போய் ஆசரிப்பு கூடாரத்தை இந்த மலையில் உனக்கு இப்போ காண்பிக்கிறேன் பாரு, பார்க்குறியா சீன் பார்த்தியா? இது மாதிரி தான் நீ கீழே போய் ஆசரிப்பு கூடாரத்தை கட்டணும் சொல்லி கொடுத்தார். மலையிலே உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படி செய்ய கவனமாயிரு, ஜாக்கிரதையாயிரு. ஆதாரி சொல்லுவான், ஒரு 2 முழம் சேர்க்கணும், ஒரு 2 அடி சேர்க்கணும், சேர்த்தா தான் இது செட் ஆகும் அப்படின்னு சொல்லுவான். நோவாட்ட கோப்பேர் மரத்தில் இப்படி செய்யணும்னு, ஆதரவு கூடாரத்தில் அதை செய்யுங்க இதை செய்யுங்க. விசுவாசி எல்லாம் ஆளுக்கு ஒன்று சொல்லுவாள், செய்யக்கூடாது. இல்லை தசவம் தர்றாங்க, காணிக்க தர்றாங்க, இல்லை நமக்கு உதவியாக இருக்காங்க, செய்யாத. கர்த்தர் காண்பித்த மாதிரியின்படி செய்யணும்.
ஒரு இன்ச்சு கூட கூட்டக்கூடாது, ஒரு இன்ச்சு குறைக்கக்கூடாது. அப்படித்தான் புதிய ஏற்பாட்டு திருச்சபையை கட்டுகிற ஊழியர்கள் கட்டணும். அந்த ஊழியக்காரன் பிரசவம் பண்ணா, இந்த ஊழியக்காரன் பிரசவம் பண்ணா, அப்படி புத்தகத்தில் எழுதியிருக்கு, இப்படி கேசட்டில் இருக்குது, நாசமாக போயிடுவேன். ஒன்னையும் அங்கீகரிக்க மாட்டார், ஊழியத்தையும் அங்கீகரிக்க மாட்டார். தெளிவாயிரு. சாசு எல்லாத்தையும் ஏமாற்றிக்கிட்டு இருக்கான், ஒன்னையும் ஏமாற்றுவான். ஜாக்கிரதையாரு. அப்படி செஞ்சா நல்லா இருக்கும், இப்படி செஞ்சா நல்லா இருக்கும். சாசு அப்படிலாம் பேச வைப்பான். போயிடாத, அந்த பக்கம் சாஞ்சிடாத. ஆண்டவர் தெளிவாக சொன்னார். 40 நாள் கர்த்தர் அவரை நம்பினார். தம்முடைய ஒரே பேரான குமாரனை முதலாவது சாசு கையில் ஒப்பு கொடுத்தார். அப்புறம் தான் மற்றவங்கள்ட்ட சதிசேயம், பரிசேயம், நியாயசாஸ்திரி, வேதபாரகன் இவங்கள்ட்ட ஒப்பு கொடுத்தார். அதுக்கப்புறம் தான் அண்ணா, காய்பா, பிளாத்து, ஏரோது, இந்த ஜனகர் சங்கம் அவங்கள்ட்ட ஒப்பு கொடுத்தார். இப்படி ஒப்பு கொடுத்து ஒரு பக்கம் ஊழியம் நடக்கணும், சுவிசேஷம் அறிவிக்கப்படணும். இன்னொரு பக்கம் இவர்கள் மூலமாக கர்த்தர் அவரை வழிநடத்தி கொண்டே போகிறார். இறுதியாக சிலுவை. அப்புறம் அவருக்கு ஊழியம் செய்யணும்னா அவரை பின்பற்றி தான் ஊழியம் செய்யணும். இஷ்டப்படி செய்யக்கூடாது, விருப்பப்படிலாம் ஊழியம் செய்யக்கூடாது, சபைக்கு நடத்தக்கூடாது. கர்த்தர் காண்பித்த மாதிரியின்படி நீ சபையை கட்டணும். மலையிலே காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படி கூடாரத்தை கட்டு. ஆகவே சில விஷயங்களை படமாக காண்பித்தார், சில விஷயங்களை வார்த்தைகளாக சொன்னார், பிரமாணங்களாக, கட்டளைகளாக 10 கட்டளை பலகையில் எழுதி கொடுத்தார். இதை வாங்கிறதுக்கு தான் ஒன்று கர்த்தருடைய வசனம் கீழே இருக்கிற சபை மக்களுக்கு கொண்டு போகணும், வார்த்தையை கொண்டு கொடுக்கணும். நமக்கு கொடுக்கும்படி ஜீவ வாக்கியத்தை பெற்றவன் இவனே. சபைக்குள்ளே இருந்தவன் மலையின் மீது ஏறிப்போய் தூதனானவரோடு போராடினவன். நமக்கு கொடுக்கும்படி ஜீவ வாக்கியங்களை பெற்றவன். அப்போஸ்தலர்கள் 7ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம் வாசிங்க. 38. பார்த்தீங்களா? அப்போ தேவ சமுத்திரம் போய் 40 நாள் இருந்தாயா? எத்தனை முறை அவன் 40 நாள் உபவாச ஜெபம் செஞ்சான்? எத்தனை பேருக்கு தெரியும்? சொல்லுங்க. 2 முறையும் சொல்றவங்க கையை வைத்துங்க பார்ப்போம். வேற யாராவது இருக்கீங்களா? இவங்க கையை வைத்திர மாதிரி நம்மளும் சும்மா வைத்து காட்டுவேன். இப்போ என்ன பெரிய அரெஸ்ட் பண்ணி உள்ளே போட போகிறாங்க? ஏய்யா, 3 முறை இன்னைக்கு எழுதிக்க. மோசே எத்தனை முறை 40 நாள் உபவாசம் எடுத்தான்? சொல்லுங்க. 3 முறை. இதை நீங்கள் வீட்டில் போய் வாசித்துக் கொள்ளுங்கள். நேரம் கடந்து போனதுனால நான் சீக்கிரமாக போகிறேன். உபாகமம் 9ஆம் அதிகாரம், உபாகமம் 10ஆம் அதிகாரம், இந்த 2 அதிகாரத்தை வீட்டிலே போய் அலசி பாருங்கள். அவன் 3 முறை இரவும் பகலும் 40 நாட்கள் புசியாமலும் குடியாமலும் இருந்தான் என்பதை அந்த வசனங்கள் உங்களுக்கு சொல்லித்தரும். 40 நாள் 3 முறை எடுத்திருக்காயா? இவன் பரிசையும் ஒரு தடவை ஜெபம் போய் சொல்கிறான். ஆண்டவர் உவமையில் சொல்லுவார், நான் வாரத்தில் 2 தடவை உபவாசிக்கிறேன். ஒரு வாரத்துக்கு 7 நாட்கள், அதில் 2 தடவை உபவாசிக்கிறேன்னு சொல்கிறேன். எஸ்தர் 3 நாள், யோனாவு மீனும் 3 நாள், மோசே 40 நாள் 3 முறை. ஏசுநாதர் ஒரு முறை எடுத்தது போல தான் நமக்கு பைபிளில் சொல்லுது. அவர் எத்தனை முறை எடுத்தாரு தெரியல. 40 நாள். தானியேல் 10ஆம் அதிகாரம் வீட்டில் போய் வாசிக்கிறீங்க. அங்கே 3-4 வசனங்களில் குறிப்பிட்டிருக்கும். 21 நாட்கள். ஆனால் அவன் புசியாமலும் குடியாமலும் இல்லை, சாப்பிட்டான்.
3 வாரம். ஏன்னா அவன் கவர்மெண்ட் ஸ்டாஃபில் இருக்கான், அரசு உத்தியோகத்தில் இருக்கான், 127 நாடுகளுக்கு ராஜாவுக்கு அடுத்த பிரதான அதிபதியாக இருக்கான். அதனால் டெய்லி ஃபைல் பார்த்துட்டே இருக்கணும். நம்மளை மாதிரி முழு நேர ஊழியக்காரன் இல்லை தானியேல். அவன் வெறும் தரிசனங்களையும் சொப்பனங்களையும் பார்க்குறவன். அப்படி பார்க்குறவங்களுடைய அந்த தரிசனத்துக்கு சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்கிறவன். அப்படிப்பட்ட ஊழியத்தை தான் அவன் செஞ்சான். அவன் அரசாங்கத்தில் உத்தியோகம் பண்ணிட்டு இருந்தவன். உங்களை என்ன மாதிரி அவன் முழு நேர ஊழியக்காரன் கிடையாது. அப்படிப்பட்ட தீர்க்கதரிசி கிடையாது அவன். ஏசாயாவை போல, எரேமியாவை போல, எசேக்கியேலை போல தானியேல் கிடையாது. அவன் பார்ட் டைம்னு கூட சொல்ல முடியாது, முழு நேரமும் உத்தியோகத்தில் இருக்கான். அவன் 10ஆம் அதிகாரத்தில் சொல்லும்போது சொல்கிறான், நான் 21 நாட்கள் 3 வாரம் ருசிகரமான போஜனம் சாப்பிடலை, சென்ட் அடிச்சுக்கல, பரிமள தைலம் பூசலை அப்படின்னு சொல்லுவான். அப்படின்னா லைட் ஃபுட். சிலருடைய உபவாசம் லைட் ஃபுட் எடுத்துக்கிடுவாங்க, மென்மையான ஆகாரங்கள். அதாவது நான்வெஜ்ஜே தொடாமல் வெஜ்ஜு தொடுறது, அதில் லிக்விட் ஃபுட், தண்ணி ஆகாரமாக சாப்பிட்றது, ஒரு ஜூஸை சாப்பிட்றது, ஒரு சூப்பு போட்டு குடிக்கிறது. அதுவும் வெஜ்ஜு, நான்வெஜ்ஜு கிடையாது. இப்போ 3 வாரம் அவன் ஆண்டோடைய சமூகத்தில் இருப்பதற்கு அந்த கால் வயிறு அரை வயிறு சாப்பாடுன்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி இருந்திருக்கான் தானியேல். 21 நாட்கள் கண்டினியூவாக இருந்திருக்கான்ல. நீங்கள் என்ன 3 நாள் தானே? ஏசுனார் 40 நாள் இருந்திருக்காரு. மோசே 3 முறை, 3 12 120 நாள் புசியாமல் குடியாமல் இருந்திருக்கானே. மோசையை பற்றி பிரதம மண்டலத்திலே இருந்து காமிக்கணும். வந்து மைக்கை பிடிச்சிக்கிட்டு நல்லா பிரசவம் பண்ணுறாங்க, பீரங்கி மாதிரி வெடிச்சு பண்ணுறான். இவங்க கீழே இருந்து கேட்குறவங்களும் கையை தட்டிகிட்டு இருக்கான். வாழ்ந்து காமிக்கணும், வாழ்க்கையில் சொல்லு. இது போல் ஜீவியத்தில் காட்டணுன்றேன். எத்தனை பற்றி பேசிடலாம், அப்ராமை பற்றி பேசலாம், ஈசாக்கை பற்றி பேசலாம், ஏதனாரை பற்றி பேசலாம். நீ நானும் வாழ்கிறோமா, வாழ்ந்துட்டு பேசுகிறமா? உன் பிரசங்கத்தில் என் பிரசங்கத்தில் வாழ்கிறோமான்றதை சாட்சியோட கூட பேசுது. அதுதான் ஜீவன் உள்ளது, அதுதான் உப்புள்ள பிரசங்கம். மற்றதெல்லாம் உப்பு இல்லாதது. உங்கள் வசனங்கள் கிருபை பொருந்தினதாயும் உப்பால் சாரம் ஏற்றப்பட்டதாக இருப்பான்னா சாட்சியின் வாழ்க்கை அவசியம். சும்மா வெத்து பிரசம் பண்ணிட்டு கூட. அப்படி பண்ணி திருச்சபை பெந்தகோஸ்து சபையெல்லாம் வஞ்சிக்கப்பட்டு போச்சு. ஊழியக்காரங்கள் வஞ்சிக்கப்பட்டு போயிட்டாங்க. மனம் திரும்புதலே இல்லை, பாவ மன்னிப்பு இல்லை, தாழ்மை இல்லை, மன்னிப்பு கேட்க வேண்டியவர்கிட்ட மன்னிப்பு கேட்கல. இன்னும் பகை அப்படியே இருக்கு, விரோதம் அப்படியே இருக்கு, பழி வாங்குற உணர்வு அப்படியே இருக்கு. எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு மைக்க பிடிச்சிக்கிட்டு பாட்டு பாடிட்டு இருக்கான், பிரசவம் பண்ணிட்டு இருக்கேன். எப்படி பண்ண போவா? அப்போ பொழப்புக்காகத்தானே பிரசவம் பண்ணுறான், பைபிளுக்கு பிரசவம் பண்ணுறேன். இன்னும் அவன் தாழ்த்தலையே, மன்னிப்பு எடுக்கலையே. பரலோகம் போகிறதுக்காக பிரசவம் பண்ணுறவன் மன்னிப்பு எடுத்துருவான். ஏன்னா மன்னிப்பு எடுக்காதவன் பரலோகத்துக்குள்ள வர முடியாது. மன்னிப்பு கொடுக்காதவன், மன்னிப்பு வந்து கேட்குறாங்க, மன்னிப்பு கொடுக்கல அப்படின்னா அவன் எப்படி பரலோகம் போவேன்? அதெல்லாம் மறக்க முடியாது பிரதர். என்ன நியாயம் பண்ணியிருக்காங்க, துரோகம் பண்ணியிருக்காங்க. நான்லாம் என் வாழ்க்கையில் இந்த 40 வருஷம் நான் சந்தித்த பிரச்சனைகளை சொன்னேன்னா அழுதுருவியே. வெளியே சொல்லாமலே உள்ள அழுது ஆண்டவர் சமூகத்தில் அழுதுட்டு வந்திருக்கேன், மன்னிச்சிருக்கேன். நான் அவங்களுக்கு துரோகம் பண்ணலை, அவங்களுக்கு தீமை பண்ணலை. அவன் ஊழியத்துக்கோ அவன் விசுவாசிகளுக்கோ எந்த தீமையும் செய்யாமல் அவ்வளவு தீமைகளை என் ஊழியத்தில் நான் அனுபவிச்சிருக்கேன், அவ்வளவு துரோகங்களை அனுபவிச்சிருக்கேன். யார் யார் என்னென்னலாம் பேசியிருக்காங்க தெரியுமா? எல்லாத்தையும் சகிச்சு போயிருக்கு, எல்லாத்துக்கும் மன்னிச்சிருக்கு. அதனால தான் கர்த்தர் இன்னைக்கு வரைக்கும் நடத்திக்கிட்டு இருக்காரு. நம்புறாரு, பரிசுத்த ஆவியானவர் என்ன நம்புறாரு. பகை இல்லாத இருதயம், பழிவாங்காத இருதயம், சுத்த இருதயம், இச்சைகள் இல்லாத ஒரு இருதயம், பெருமைகள் இல்லாத ஒரு இருதயம், கிருபை அபிஷேகம். மனுஷ பலத்தில் இல்லை, எல்லாம் கிருபை, எல்லா தேவனுடைய ஆவியின் அபிஷேகம். இப்படிதான் நம்மளை கர்த்தர் நடத்திட்டு இருக்காரு. அதனால 3 நாள் உபவாசம் இருக்கு, 21 நாள் உபவாசம் இருக்கு, 40 நாள் உபவாசம் இருக்கு. இப்போ உபவாசம் இருக்க வேணுமா, இருக்கணும் அப்படின்றதுக்கு வசனங்களை சொல்லியாச்சு. அது எப்படி உபவாசங்கள் இருக்கிறது?
அது எத்தனை நாள் இருக்கிறது? ஒரு நாளா, 2 நாளா, 3 நாளா, 1 வாரமா, 2 வாரமா, 40 நாளா, 1.5 மாதம்? 40 நாள்னா ஏறக்குறைய 1.5 மாதம். ரொம்ப 40 நாள் இருக்கிறாங்க. அப்போ எப்படியா இருக்கிறாங்க? இருக்கணும்யா. பல்ல போகணுமா வேண்டாமா? பரிசேயர்களை விட, சதுசேயர்களை விட, வேதபாரகரை விட உங்களுடைய உபவாசம் என்ற நீதி அதிகமாகிராவிட்டால் பரலோகத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாது. பிரசவம் பண்ணுறதுனால போக முடியாது. அதை புரிந்து கொள்ள வேண்டும். ரைட். அதுக்கடுத்து பவுல் 3 நாள் இருந்திருக்கான். அப்போஸ்தலர்கள் 9:9 சீக்கிரம் வாசிங்க. மூன்று நாள் புசியாமலும் குடியாமலும் பச்சை தண்ணி இல்லாமல் இருந்திருக்கிறான் ஐயா. எப்படி அவனுக்கு அந்த பலன் வந்துச்சு? அவன் ரோட்டில் இயேசுவை சந்திச்சவன். சவுளே சவுளே, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாமே. நீர் யார் ஆண்டவரே? நீ துன்பப்படுத்துகிற நாசரேத்தூரானாகிய இயேசு நானே. அதோட வாய்ப்புத்திட்டேன். நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர்? பட்டணத்துக்குள்ளே போ, அங்கே உனக்கு சொல்லப்படும். அங்கே போய் தெரிஞ்ச வீட்டில் ஒரு வீட்டுக்குள்ளே இருந்து முழங்கால நின்று கண்ணீர் ஓடிக்கிட்டு இருக்கு. சொன்னீரே பட்டணத்துக்குள்ளே போ, உனக்கு சொல்லுவேன்னு சொன்னீங்களே சுவாமி. 1 நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு. ஐயா இந்த தண்ணியை குடிங்க, ஐயா இந்த ஜூஸை குடிங்க, ஐயா இந்த கஞ்சியை குடிங்க. புசியாமலும் குடியாமலும் இறைவனுடைய சமூகத்தில் உட்காருவதற்கு பலன் எங்கே இருந்து வந்தது? எல்லாம் இறைவனுடைய பலம். நீ தேவ சமூகத்துக்குள்ளே போயிட்டீங்கன்னா உன்னால் இருக்க முடியும். சாதாரண விஷயம் இல்லை. உன் மேலே அபிஷேகம், உண்மையான அபிஷேகம் இறங்கும்னா உன்னால் இருக்க முடியும். 3 நாள் புசியாமலும் குடியாமலும் இருக்கான். தேவ சமூகத்தை அனுபவிக்கிறவன் முடியும்யா. இல்லையா? சுகர் கம்ப்ளைண்டியா, ப்ரெஷரியா, வயசாகி போச்சு, என்ன ஆகி போனாலும் சரிதான். ஆண்டவருடைய சமூகம் இறங்கிருச்சுன்னு சொன்னால், அவருடைய பிரசன்னம் இறங்கி ஒன்று மூடிருச்சுன்னு சொன்னால் 40 நாள் இல்லை, அதுக்கு மேலேயும் ஒன்றால் கடவுளோடு இருக்க முடியும். இந்த 3 நாளுக்கு நீ தள்ளாடுறிய, நீ எல்லாம் என்ன ஊழியக்காரன்? நீ ஊழியக்காரி, நீ எல்லாம் செத்தினா நரத்து போவேன். இப்போ எழுதிட்டு போ, நான் செத்தா நரத்து போவேன், எழுதிக்க. ஊழியம் செய்கிறது ஈஸிப்பா. பிரசங்கம் பண்ணுறது, வீடு சந்திக்கிறது, அந்த கூட்டம் நடத்துறது, இந்த கூட்டம் நடத்துறது, சாப்பிடாம இருந்து காமி. ஒருத்தன் செல்வகுமாரோட சேர்ந்து ஒரு 4-5 பேர் எப்படியாவது வரவாங்கன்னு சொல்லி உபவாசத்துக்கு போனாங்க. போய் காத்திருந்து ஜெபம் பண்ணிட்டே இருந்தாங்க. எல்லாரும் வெளியே வந்துட்டான், ஒரு ஆளை காணாம். என்னடா அப்படின்னு கதவை திறந்து பார்த்தா அவன் ரூமை திறந்து பார்த்தா செத்து கிடக்க. அதனால தான் நீண்ட நாட்கள் உங்களை உட்கார வைக்க விடாமல் 3 நாளில் காலி பண்ணிட்டு உங்களை அனுப்புறது. செத்துக்கிட்டு போயிட்டு யாருக்கு பதில் சொல்கிறது? தோத்திரம். செத்தே விட்டேன். கர்த்தருக்கு சோத்திரம். கிருபை தாங்கணும். உபவாசித்து ஜெபிக்கிறவங்க மேலே கிருபை தாங்கணும். அபிஷேகம் இறங்கி அவங்களை பலப்படுத்தணும். அவங்க தான் இறைவனுடைய சமூகத்தில் இருக்க முடியும். நீங்கள் காலையில் 8 மணிக்கு போறீங்கன்னு வைங்க, சாயங்காலம் 5 மணிக்கு வர்றீங்கன்னா அவ்வளவு நேரம் நீங்கள் கடவுளோட இருக்கணும். ஆனால் உங்களால் இருக்க முடியாது. அதனால் நீங்கள் பாட்டை படிக்கிறீங்க, பாட்டு புத்தகம் கொண்டு போங்க. உங்களால் இருக்க முடியாது. அதனால் பைபிளை பிரித்து படிச்சுக்கிறீங்க. உங்களால் இருக்க முடியாது. ஆவியில் நிரம்பி அந்நிவாச பேசி பாருங்கள். இப்படி காலையில் 8 மணிக்கு தொடங்குற அந்த இண்டிவிஜுவல் ப்ரேயர் சாயங்காலம் 5 மணிக்கு முடிச்சுட்டு வாங்க. மொபைலை கொண்டு போறீங்கன்னா அது மூலமாக பேசிகிட்டே இருப்பீங்க. பேசக்கூடாது. கர்த்தரோட தான் பேச. அப்போ இவ்வளவு நேரம் எப்படியா செலவு பண்ண? ஏன்னா நீ உன் ஊழியத்தில் உன் சபையில் 10 நிமிஷம் உன்னால் இருக்க முடியாது. அது எங்களுக்கு தெரியும். நாங்கள்லாம் நாள் கணக்காக மாதக்கணக்காக இறைவனோட மட்டும் பேசணுங்க. அப்படி யாராவது இருக்கீங்களா? கையை வைத்துன்னு பார்ப்போம். 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 40 ஆண்டுகள். கதவை பூட்டிட்டு உட்காந்தா கர்த்தர் மூஞ்சி முகத்தை மட்டும்தான் பார்க்கணும். பேசுனா கர்த்தரோட மட்டும்தான் பேசணும், வேறு யாரோடையும் பேசக்கூடாது. அப்படிப்பட்ட தீர்மானங்களில் பல்லாண்டு காலம் பரிசுத்த ஆவியானவர் என்னை வழி நடத்தி இருக்கிறார். சும்மா தேவன் கிரியை செய்ய மாட்டார்ப்பா. பரலோகத்துக்கு போகிறதுக்காகவே இதை செய்யணும். 2வது நம்முடைய ஊழியங்களில் பரிசுத்த ஆவியானவர் நம்மளை நம்பி கிரியை செய்யணும்னு சொன்னால் கொஞ்சம் உபவாச ஜெபம் இருக்கணும். ஒரு தடவை ஆண்டவர் மலைக்கு போய் ஜெபம் பண்ணிட்டு இறங்கி வாரார். கீழே ஊழியக்கார முறை நிற்கிறேன். ஒருத்தன் பிள்ளைய கூட்டிகிட்டு வரான். ஐயா பாஸ்டரு, என் பிள்ளைக்கு முடியல, அசுத்தாவி அலக்கழிக்குது,
அது அந்த ஆவி எப்போ வந்து பிடிக்குதோ அப்போல்லாம் அவனை நுரதலை வைக்குது, வெட்டிக்கிட்டு விழுந்துடுறேன். யார் ஜோமணி சோமாக்குங்க யா யா 12 வயது இப்படி பார்க்கான். நான் போகிறேன் ஜோம் பண்ணேன், நான் ஜோம் பண்ணுறேன், எல்லா பயிலும் சுற்றி சுற்றி ஜோம் பண்ணாங்க. அந்த ஆவி போகவே இல்லை. என்னடா ஜோம் பண்ண, நீ ஜோம் பண்ணி சோமாயிருச்சா, நீ ஜோம் பண்ணி சோமாச்சாடா, இப்படி சண்டை விட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏசு நிறைய இறங்கி வந்துட்டார். என்னடா சத்தா? உடனே அந்த ஆள், இந்த பையனை கூப்பிட்டு வந்தப்பா ஆள் தாப்புன்னு சொன்னேன், ஐயா என் மகனுக்கு இப்படி ஒரு அசுத்தாய் பிடிச்சிருச்சு, அவனை சோமாக்கன்னு சொல்லி இந்த ஊழியக்காரங்கள்ட்ட சொன்னேன். எல்லாரும் ஜோம் பண்ணி பார்த்தாங்க, சுகமே ஆகலை. நீர் ஏதாவது செய்ய முடியுமா? ஏன்னா இந்த கூட்டத்தோடு சேர்ந்தவர் தானே ஏசுனார். அதனால கேட்டேன், உம்மால் ஏதாவது செய்யக்கூடும், ஏதாகிலும் செய்யக்கூடுமானால் செய்யும். அப்போ ஆண்டவர் சொன்னார், நீ விசுவாசிக்க கூடுமானால் அது ஆகும். ஜோம் பண்ணுங்கப்பா அப்படின்னு சொன்ன ஆண்டவர் ஜோம் பண்ணார். அந்த அசுத்தாய் போயிடுச்சு. அவன் சந்தோஷமா உள்ளே எழுப்பி கூட்டிகிட்டு போயிட்டான். அப்புறம் கொஞ்சம் போனாங்க. போகும்போது எல்லா பயிலும் சுற்றுறான், ஊழியக்கார போயிடலாம். எங்களால் ஏன் முடியலை? நீர் ஜோம் பண்ணி இந்த அசுத்தாய் போயிடுச்சு. நாங்கள்லாம் மாறி மாறி ஜோம் பண்ணி பார்த்தோம், அந்த சாசு போக மாட்டேங்கிட்டுச்சு. என்ன ரகசியம்? 3 தடவை திண்டுட்டு நீ இருந்தீங்கன்னா ஊழியத்தில் எப்படிலே அசுத்தாய் போகு? உபவாசம் போட்டால் தாண்டா போகும்னு சொல்லி கொடுத்தாரு. சாசு போகணும்னா ஊழியக்காரங்க உபவாசத்தில் இருக்கணும். 3 நேரம் தின்னுட்டு படுக்கிறது, 3 நேரம் மட்டும் பார்த்திக்கிறாங்க. எக்ஸ்ட்ரா 11:30 மணிக்கு குடிக்கிறாங்க. ஜூஸை கலக்கி குடிக்கிறான், சூப்பை போட்டு கொடுக்குறேன், என்னதான் இருக்கோ பழங்கள் இருந்து அதை வெட்டி திங்கிறான். அப்புறம் மத்தியானம் முழு மேய்ச்சல் மேய்ஞ்சி முடிச்சுட்டு சாயங்காலம் தூங்குறான். தூங்கி எந்திரிச்சு சாயங்காலம் எந்திரிச்ச உடனே அதை கொண்டா இதை கொண்டா திங்கிறது. இப்படி மேயிறவனுக்கு எப்படி அசுத்தாவி போகும்? அசுத்தாவி உனக்குள்ளே வரும். இயேசுவின் நாமத்தில் அசுத்தாவி உங்களுக்குள்ளே வரும். பரதகம் பண்ணுறதுலே சிஎஸ்காரன் பண்ணிட்டு இருக்கான். சிஎஸ் ஃபஸ்ட்டு போகிறான். கத்தோலிக்க ஃபாதர் கன்னியாஸ்திரி எல்லாம் ஊழியம் பண்ண தான் செய்கிறாங்க. சாச வரட்டு விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் யாவன? முதல் அடையாளமே பிசாசுகளை துரத்துவார்கள். அப்புறம் என்ன விசுவாசம் இருக்கு உனக்கு? வியாதிஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அது சொஸ்தமாவார்கள். இது விசுவாசத்தின் வரம். உனக்கு கடவுள் மேலே அப்படிப்பட்ட விசுவாசம், பிடிப்பான விசுவாசம் இருந்தால் செய்ய முடியும். ஆண்டவர் சொன்னார், மலையை பேர்ந்து கடலில் போய் விழுன்னு சொன்னாலும் விழுண்டா, அப்படிப்பட்ட விசுவாசம் இருக்கணும்டா சொன்னாரா சொல்லலையா ஊழியக்காரங்களுக்கு? அப்போ உபவாசத்தினாலும் ஜபத்தினாலும் என்ன சிரிக்கிறீங்க? அது கல்யாண நேரத்தில் மட்டும்தான் அந்த பிசாசு அப்படி வெளியே வரும். பாம்பு புத்துக்குள்ளே இருந்து வர்ற மாதிரி. ஏன் ஜாதி பரிசுத்தாவியா இருக்காரு, சாசின் ஆவி. அதனால தான் வேறொரு ஆவின்னு சொல்கிறது. பாம்பு எல்லா நேரமும் பொந்துலேருந்து வராது, அதுக்குன்னு ஒரு நேரம் இருக்குது. அந்த நேரத்தில் அப்படி பொந்த விட்டு வெளியே வரும். இந்த வகை பிசாசு, இந்த ஜாதி பிசாசு உபவாசத்தினாலும் ஜபத்தினாலும் அன்றி வேற எவ்விதத்தினாலும் போகாது. அப்போ நீங்கள் கண்டுபிடிக்கணும் நமக்குள்ளே பாம்பு இருக்கா இல்லையான்னு. அது கல்யாண நேரத்தில் அந்த பாம்பு வெளியே வந்துடும். தவறி பேசுகிற நேரத்தில் வந்துடும். உயர்ந்த ஜாதி, தாழ்ந்த ஜாதி, ஏன் ஜாதி, இந்த மாதிரி உணர்வுகள் உணர்ச்சிகள் உங்களுக்குள்ளே இருக்குமானால் உங்கள் மேல் பரிசுத்தாவினர் தங்கி இருக்க மாட்டார். இது சத்தியம். இல்லையா? அவர் ஸ்தாபனத்துக்கே பெரிய தலைவரியா, எந்த கொம்பனாக இருந்தாலும் அவன் மேலே இருக்கிறது அபிஷேகம் இல்லை, பின்மாற்றத்தின் ஆவி. ஏன் சவுல் ஆளுகை செய்யலையா? 40 வருஷம் ஊழியம் செய்யலையா? அவன் ஒரு காலத்தில் அபிஷேகம் இருந்துச்சு, அதை இழந்துட்டான். என்னைக்கு நீ ஜாதி பார்த்துட்டியோ அன்னைக்கு அபிஷேகத்தை நீ இழந்துட்ட. என்னைக்கு நீ டவுரி வாங்கிட்டியோ அன்னைக்கு நீ அபிஷேகத்தை இழந்துட்ட. பொண்ணு மேலே கண்ணு போன போச்சையா அப்பா பாடினார்ல, நீனும் பாட்டு பாடியிருக்கே இல்லையா அந்த பாட்டை? ஆனால் பொல்லாதாவி. உன் கண்ணு எது மேலே போகுது? டவுரி மேலே, சொத்து மேலே, வீட்டு மேலே, வருமானத்து மேலே, ஜாதி மேலே போச்சுடா உன் அபிஷேகம். சும்மா நீ கைதட்டதெல்லாம் ஒன்றை ஏமாத்துறது. பிசாசு ஒன்றை ஏமாற்றி வச்சிருக்கு. வெளியே வா லாசருவே, வெளியே வா, ஜாதியை விட்டு வெளியே வா, பொல்லாத இச்சையை விட்டு வெளியே வா, டவுரி வாங்குறதை விட்டு வெளியே வா. வெளியே வந்தீங்கன்னா நீ சாட்சியா இருப்ப, இல்லைன்னா உள்ள கல்லறைக்குள்ளேயே நாரி போய் கிடப்ப. அழுகி குழு குளுத்து
4 நாளாக ஆயிட்டு கூட பிறந்தவ சொல்கிறா 4 நாளாக ஆயிட்டு நாருமே என் கூட பிறந்த வந்தேன் நாருவானே. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். நாரி போனதை மாற்றி நாற்றங்களை மாற்றி சாட்சி கேடுகளை மாற்றி சாட்சியாய் நிறுத்தக்கூடியவர் வந்திருக்கார். லாசருவே வெளியே வா. சத்தியத்துக்கு சாட்சியாக நிறுத்தணும், அவருடைய உபதேசத்துக்கு சாட்சியாக நிறுத்தணும், அவருடைய சபைகளுக்கு சாட்சியாக நிறுத்தணும், அழிந்து கொண்டிருக்கிற ஜனத்துக்கும் தேசத்துக்கும் உன்னை என்னையும் சாட்சியாக நிறுத்தணும். அதனால தான் வெளியே வா. கர்த்தருடைய ஆவியானவர் உன் மேலே என் மேலே நிலைவரமாக தங்கணும். சபலை விட்டு விலகின மாதிரி விலகிடக்கூடாது. ஒரு காலத்தில் நீ பரிசுத்தம் பெற்றது உண்மைதான். நீ எந்த இதுக்கு இடம் கொடுத்தீனா ஆவியான விலகிடுவார், பிசாசு வந்துடுவான். அநேகர் பிசாசுக்குள்ளே இருக்கான். சில ஊழியக்காரன் விசுவாசமே இல்லை, மாறுபாடு உள்ள சந்ததியாக இருக்கான். ஏசனர் வருத்தப்படுறாரு, மாறுபாடு உள்ள சந்ததியே, விசுவாசம் இல்லாத சந்ததியே, உங்களோடு நான் எது வரைக்கும் இருப்பேன். ஊழியத்துக்கு வந்தவங்களை பார்த்து சொன்னார். ரைட், ஓகே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே மோசே உபவாசம் இருந்தார், இயேசுவானவர் உபவாசம் இருந்தார், பழைய ஏற்பாட்டு காலத்தில் யோனா உபவாசமாக இருந்தார் என்றெல்லாம் நாம் வாசிக்கிறோம். புதிய ஏற்பாட்டின் காலத்தில் இயேசு, பவுல் சபை உண்டான காலத்தில் பவுல் உபவாசம் இருந்திருக்கான். உபவாசமே வேண்டாம், நம்ம பாலும் தேனும் குடிப்போம், நம்மளோட மனவாளம் இருக்கார், இப்படியெல்லாம் பிரசவம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சென்ட்ரல் பாஸ்டே பேச ஆரம்பிச்சிட்டார். ஆகவே நாம் இதற்கு சத்தியங்களை சொல்லிக் கொடுக்க வேண்டிய இடத்துல நீங்களும் நானும் இருக்கோன்றதை புரிஞ்சுக்கிறீங்க. பரிசையும் சொல்கிறான், வாரத்தில் 2 தடவை உபவாசம் எடுத்தேன்னு சொல்கிறான். புறஜாதி குறுநழிவு, அவன் பேதுருவை கூட்டு வர சொல்கிறாரு. தூதன் வந்து உடனே ஓடி போய் பேதுருவை கூட்டு வராங்க. பேதுருவை கூட்டு வந்தோடனே சொல்கிறான், சாட்சி சொல்கிறான், நான் உபவாசத்தோடு ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன், அப்போ ஒரு தூதனை பார்த்தேன் தரிசனத்தில், உபவாசித்து ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்கிறான். அவன் புறஜாதி, அவனுக்கு பைபிள் தெரியாது, யூத கலாச்சாரம் தெரியாது, யூத தேவாலயம் தெரியாது. அவன் சொல்கிறான், நான் பாசிட்டிவ் ப்ரேயர் பண்ணேன். அந்த நேரத்தில் தூதை வந்து உங்களை கூப்பிட சொன்னாப்புல, நீங்கள் வந்து சில வார்த்தைகளை சொல்லுவீங்கன்னு சொன்னாங்க, அதனால தான் உங்களை கூட்டிகிட்டு வந்தோம் அப்படின்னு பேதுரு பிரசவம் பண்ணேன். பேதுரு என்ன செய்தான்? பேதுரு பிரசவம் பண்ண ஆரம்பித்த உடனே பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். பாவ உணர்வு அடைந்தார்கள். பிரசங்கம் நடந்துக்கிட்டு இருக்கும்போதே இருதயம் உடையுது, கண்ணீர் சிந்துறாங்க, மனம் திரும்புதலுக்குள்ளே வர்றாங்க, பாவ மன்னிப்பு நிச்சயத்துக்குள்ளே வர்றாங்க. இப்படி சபையில் அவன் பிரசங்கம் முடிகிறதுக்குள்ளே அந்த கூட்டத்தில் இருந்த அத்தனை புறஜாதிகளும் ஒன்று போல கர்த்தரால் தொடப்பட்டு உயிர்ப்பிக்கப்பட்டு ரட்சிக்கப்பட்டார்கள். மனம் திரும்புதலுக்கு தங்களை அர்ப்பணித்தார்கள். இதை கண்ட பேதுரு சொன்னார், பரிசுத்த ஆவியானவர் இறங்கிட்டாரே, இனி ஞானஸ்நானம் எடுக்காமல் இருக்கலாமா? பரலோகமே ஞானஸ்நானம் கொடுத்துருச்சே, அதனால மனுஷன், பாஸ்டரு, ஊழியக்காரன் ஞானஸ்நானம் கொடுக்கணும். ஆகவே அபிஷேகம் பண்ணப்பட்ட இவர்களுக்கு தண்ணீரை விளக்கலாமா என்று சொல்லி அவர்களுக்கு கர்த்தருடைய நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுங்கள் என்று கட்டளையிட்டான். அவர்கள் அத்தனை பேர் ஞானஸ்நானம் எடுத்தாங்க. எத்தனை நாள் இது நடந்துச்சுன்னு சொல்லலை, அந்த கூட்டம் எத்தனை நாள் கூட்டம்னு சொல்லலை. ஆனால் ரட்சிக்கப்படாதவங்களுடைய மாம்சத்து மேலே கர்த்தருடைய ஆவியானவர் இறங்க மாட்டார். பாவ மன்னிப்பு நிச்சயம் பெறாதவங்களுடைய மாம்சத்து மேலே பரிசுத்த ஆவியானவர் இறங்க மாட்டார். மனம் திரும்புகிற வாழ்க்கைக்குள்ளே தன்னை அர்ப்பணிக்காதவனுடைய சரீரத்தின் மேலே பரிசுத்த ஆவியானவர் இறங்க மாட்டார். மாம்சமான யாவர் மேலே என் ஆவியை ஊற்றுவேர் என்று சொன்னாரே, எந்த மாம்சத்தின் மேலே ஊற்றுவார்? மனம் திரும்பினவனுடைய மாம்சம், மறுபடி பிறந்தவனுடைய மாம்சம், பாவங்களை அறிக்கையிட்டு பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றவனுடைய மாம்சம். இப்படித்தான் கொர்நேலியு வீட்டில் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். இதை ஊழியர் கூட்டத்தில் பேதுரு சாட்சியாக சொல்லிட்டு இருப்பான். நமக்கும் அவர்களுக்கும் யாதொரு வித்தியாசம் இராதபடி ஆதியிலே நம்பையில் இறங்கின பரிசுத்த ஆவியானவர் கொர்நேலியு வீட்டிலேயும் இறங்கினார். நமக்கும் அவர்களுக்கு யாதொரு வித்தியாசம் இராதபடிக்கு அவருடைய இருதயங்களை அவர் பரிசுத்தமாக்கி அவர் இருதரத்தாரையும் ஒரே சரீரமாக்கி இருக்கிறார் என்று பாஸ்டர்ஸ் மீட்டிங்கில் பேசுகிறான். அங்கே மெஜாரிட்டி யூத பயிலுக, புறஜாதி ஊழியக்காரன் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது புதிய ஏற்பாட்டு சபை, இது புதிய ஏற்பாட்டு ஊழியம். இது எப்படி இருக்கணும்? இது ஆவியான ஒரு கண்ட்ரோலில் இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லா கவனிங்க, எனக்கு நேரம் முடிஞ்சு போச்சு, அதனால் முடிக்கணும். எழுதிக்கிறீங்க, உபவாசம் எப்படி எடுக்கணும், உபவாசம் அவசியமாக வேணும் சொல்லிட்டேன். அதுக்கு ஆதாரங்களையும் சொல்லி கொடுத்துட்டேன். இன்னாரெல்லாம் உபவாசம் இருந்திருக்காங்க, இத்தனை நாள் இருந்திருக்காங்கன்னு சொல்லிட்டேன். இப்போ அடுத்து நீங்கள் எழுத வேண்டியது, உபவாச ஜெபம் இருக்கும்போது
தனிமையாக இருக்கணும். இண்டிவிஜுவல் ஜெபத்தை முதல்ல நீங்கள் பண்ணணும், அப்புறம் தான் சபை. தனி ஜெபத்தில் இருக்கணும். அக்கறைப்படுத்தினான் யாக்கோபு, மனைவி அக்கறைப்படுத்தினான், 12 பிள்ளைகளை அக்கறைப்படுத்தினான், ஆடு மாடு ஒட்டகம் அத்தனையும் அக்கறைப்படுத்தினான். எல்லாத்தையும் அக்கறைப்படுத்திட்டு தனியாக உட்கார்ந்தான் ஆண்டவருடைய சமூகத்தில். இண்டிவிஜுவல் பாஸ்டிங் பிரேயர், தனிமைப்படுத்தப்பட வேண்டும். கொரிந்தியரில் பவுல் சபைக்கு சொல்லிக் கொடுக்குறான், கணவனும் மனைவியும் இருவரும் உட்கார்ந்து, யார் உபவாச ஜெபத்துக்கு போறீங்களோ 2 பேரும் உட்கார்ந்து முடிவெடுங்க. உறவுகள் இருக்கக்கூடாது. உபவாச ஜெபத்தில் இருக்கிறவங்க கணவன் மனைவி உறவு இருக்கக்கூடாது. அது 1 கொரிந்தியர் 7:5 குறிச்சிக்கிறீங்க, படிக்க வேண்டாம். நான் இப்போ சொல்கிற வசனத்தெல்லாம் டக்கு டக்குன்னு குறிச்சிக்கிறேன். வீட்டில் போய் திருப்பி பார்க்கணும். அவர் சொன்னாரே சரியாக இருக்கான்னு பாரு. உன் வாழ்க்கையில் கை கொள்றதுக்கு பார்க்குறியோ பார்க்கலையோ, நான் சொன்னது சரியாக இருக்குதான்னு செக் பண்ணுறதுக்காக பாரு. தனிமை அவசியம். அது 1 கொரிந்தியர் 7:5. 2வது, வேலை செய்யக்கூடாது. அது ஏசாயா 58 அதில் 3ஆம் வசனம் 13ஆம் வசனம்லாம் நீங்கள் படிச்சிங்கன்னா வேலை செய்யக்கூடாது. என்னென்ன வேலை, வீட்டு வேலையாக இருந்தாலும் சரி, காட்டு வேலையாக இருந்தாலும் சரி, எவ்வளவு வருமானம் இருந்தாலும் அதெல்லாம் தள்ளி வச்சிடணும். வேலை செய்யக்கூடாது. அடுத்து புசித்தல் குடித்தல் கிட்ட இருக்கக்கூடாது. ஒரு பாட்டில் தண்ணி கொண்டு போய் வச்சுக்கிறீங்கன்னு நான் சொன்னேன். ஒன்றுமே இருக்கக்கூடாது உபவாச ஜெபத்தில். புசித்தல் குடித்தல் கூடாது. அதுக்கு உபாகமம் அந்த 9ஆம் அதிகாரத்தில் 9, 18, 10, 10 இந்த வசனங்கள்லாம் புசியாமலும் குடியாமலும் புசியாமலும் குடியாமலும் இருக்குது. அதுக்காகத்தான் இந்த வசன ஆதாரம். அடுத்து பேசக்கூடாது. ஏன் மொபைலை பிடிக்க வச்சேன்? ஏன் தனித்தனியாக போய் உட்காருன்னு சொன்னேன்? 2 பேர் உட்கார்ந்தா பக்கத்தில் பேச ஆரம்பிச்சுடுவேன். பரிசுத்தாவின் கிரியை செய்ய மாட்டேன், சாசு கிரியை செய்யும் உனக்குள்ள. மொபைலை வச்சிருந்தீங்கன்னா மொபைலில் பேச சொல்லு. நீ சாத்தானுக்கு பிறந்தவங்கிறத ப்ரூவ் பண்ணிடுற அந்த சாத்தான். அதனால தான் மொபைலை இங்கே வச்சுட்டு போங்கன்னு சொல்லி. ஆனாலும் சாத்தான் உங்களை ஏமாத்திட்டான். நீங்கள் சாசுக்கு கீழ்ப்படுவீர்கள், பரிசுத்தாவியோட நடத்தி போய் கீழ்ப்படிய மாட்டீர்கள். அதை உங்களுக்கு உங்கள் மனசாட்சி சொல்லித்தரும், செஞ்சீங்களா செய்யலையா அப்படின்னு. கீழ்ப்படிந்தவர்கள் பாக்கியவான்கள் பாக்கியவதிகள். உங்கள் மேலே பரிசுத்தாவின் சந்தோஷமாக இருப்பார். டிமிக்கு கொடுத்தது ஏமாத்துனது என்ன ஏமாத்தலை, உன் மேலே இருக்கிற பரிசுத்தாவினர் ஏமாத்திருக்க. அதுக்குரிய பலாபலம் தான் உனக்கு கிடைக்கும். அதை புரிஞ்சுக்க. ஆகவே பேசக்கூடாது. வாயை திறந்து பேசக்கூடாது. பேசுனா கர்த்தரோட பேசு, பாடினால் கர்த்தரை பார்த்து பாடு, பைபிளை வாய்ச்சிக்க அப்படின்னு நான் சொல்லி கொடுத்தது காரணம் அதுதான். யாரோடையும் பேசக்கூடாது, மொபைலை கொண்டு போய் பேசக்கூடாது. தனியாக நீ தேவனோட மட்டும்தான் பேசணும். இந்த 3 நாளும் கர்த்தரோடு பேசுகிற கூட்டமாக இந்த கூட்டம் முடிவடையணும். அதுக்காகத்தான் இந்த 3 நாள் ஒதுக்குனது தான். பண்ணு வாழ்நாளெல்லாம் பொண்டாட்டியோட பேசிக்கிட்டு இருக்க, பிள்ளைகளோட பேசிக்கிட்டு இருக்க, புருஷனோட பேசிக்கிட்டு இருக்க, விசுவாசனோட பேசிக்கிட்டு இருக்க, வர்றவன் போகிறவன் அத்தனை பேர்ட்டையும் பேசிக்கிட்டு இருக்க, மற்ற ஊழியக்காரோட பேசிகிட்டு இருக்க. ஏன் ஒரு 3 நாளைக்கு நிறுத்திட்டு முழுவதும் ஒன்று அழைச்ச கர்த்தரோட பேசுனா என்ன? அப்புறம் எப்படி நீ பரவத்தில் போய் உட்காருவ? கர்த்தர் பக்கத்தில் ஒன்று உட்கார வைப்பாரு. ஓ பிரசங்கம் பண்ணுறானா? பிரசங்கம் யாரில் உன் பிரசங்கத்தை கேட்குறது? சுபக்கூட்டம் நடத்துகிறாங்களா? யார் நடத்த சொன்னது? வாழ்க்கையில் காமிப்பா. எரிகோ கோட்டையை ஆர்ப்பரி துதி துதி இப்படி தான் சொல்லி தருவான் அத்தனை ஊழியக்காரன். அதில் ஒரு விஷயம் என்ன தெரியுமா? 7 நாள் அந்த கோட்டையை சுற்றிட்டு வரணும். அதில் 6 நாள் சுற்றிட்டு வரணும். 7ஆம் நாள் 7 தடவை சுற்றணும். இந்த 7 நாளும் ஒருத்தருக்கு ஒருத்தன் பேசக்கூடாது. உங்களுக்கு தெரியுமா? அந்த சத்தியத்தை பார்க்க முடியும். உங்கள் கண்களை கத்த திறந்தாரா? 7 நாள் பேசாமல் இருப்பானா? ஓடிக்கிட்டு இருக்கான் கோட்டையை சுற்றி. இருக்க மாட்டான் நம்ம ஆள். முன்னாடி ஓடிக்கிட்டு கொண்டு சுரண்டுவான். தெரியுமா? அது அப்படியாக்கு இப்படியாக்கு. சாசு ஒரு வார்த்தை உங்கள் வாயிலிருந்து புறப்படக்கூடாது. எப்பொழுது வாயை திறக்கணும் சொல்றனோ, எப்பொழுது நீங்க ஸ்தோத்திரம் பண்ணுங்கன்னு சொல்றனோ, எப்போ ஆர்ப்பரிங்கன்னு சொல்றனோ அந்த நேரம் தாண்டா வாயை திறக்கணும். 7 நாள் வாயை மூடிக்கிட்டு இருக்கணும். மூடிக்கிட்டே தான் ஓடணும்னு சொன்னாரு யோசுவா. அப்படியே கீழ்ப்பிடிச்சானே, அதனால அல்லவா அலங்கம் இடிந்து விழுந்தது.
ஆர்ப்பரி துதி துதி. வெறும் பெந்தேகோஸ்து சத்தத்தை வச்செல்லாம் ரட்சிப்பை கொண்டு வர முடியாது. ஜனங்களுக்கு சுகத்தை கொண்டு வர முடியாது. பிசாசின் ஆவிகளை விரட்ட முடியாது. அமைதியாக இருக்க வேண்டிய நேரம் இருக்கும். அது கத்தர் சமூகத்தில் உட்கார்ற பத்தியா? கத்தோட மட்டும் பேசுகிறவர் மனுஷனோட பேசாம. அப்போதான் உன் மேலே கிருபை இறங்கும். அப்போ இறங்குறது தான் பரிசுத்தாவின் அபிஷேகம். ஆண்டவர் உன்னை பலப்படுத்திட்டோம். நேரம் கடந்து போகிறதுனால நிறுத்துறேன். முடிஞ்சா நாளைக்கு தொடருவோம். எல்லாரும் எந்திரிப்போம். Yeah.